அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு. இது நவில்தரும் நூல் நயத்தின் 79வது நிகழ்வு. கற்க கசடர வலைதமிழ்.com மற்றும் வள்ளுவ குரல் குடும்பம் 3 அமைப்புகளும் இணைந்து நடத்தும் திருக்குறள் பற்றிய எண்ண பகிர்வுகளை வாரந்தோறும் நடத்தி வரும் நிகழ்வு. இன்றைய கூட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் இடம்பெறும் நூல் குறள் வானம். பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஐயா அவர்கள் தனது உரைகளை தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து நிகழ்த்திய உரைகளை நூல் வடிவில் அமைத்த நூல்தான் இன்றைய அறிமுக நூலாக அமைகிறது. இந்த நூலை பற்றிய நயவுரையை நமக்காக இன்று வழங்க வந்திருப்பவர் திரு இமயவரம்பன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களையும் இனி நம்முடன் இந்த இணைய வழி கூட்டத்தில் இணைய போகும் சுபவீர் அவர்களையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இணைய வழி கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த எண்ண பகிர்வுகளை சுவையோடு சுவைக்க வந்துள்ள அனைத்து மக்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்து அடுத்ததாக நயவுரையாளரையும் நூலாசிரியரை பற்றிய அறிமுகத்தை திரு ராஜேந்திரன் ஐயா நமக்காக வழங்க இருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. சுபவி ஐயா நம்மோட கலந்துதான் இருந்தது. சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர் காரைக்குடியில் இருக்காரு. ஆனால் சில காரணங்களால தற்போதைக்கு இணைய முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள இணையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சுபவி ஐயா வந்து நாடிருந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் என்னன்னா, ஒரு அறிவியல்லையும் தமிழ்லையும் பட்டம் பெற்றவர். அறிவியலில் வந்து இளநிலை பட்டமும் தமிழில் முதுநிலை பட்டம் பெற்று 21 ஆண்டுகள் ஆசிரியர் பணி ஒரு ஒப்புயர்வற்ற பணி. இருக்கிறத சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு அது கூட சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறவங்க தான் ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள். அந்த பணியை வந்து திறம்பட செய்துட்டு இருந்தாரு. அந்த வாசிப்பு வந்து ஆசிரியர்களுக்கு, ஏன்னா ஒரு ஆசிரியர் நல்ல மாணவராக இருந்தால் தான் முடியாது. நுணங்கிய கேள்வியரெல்லாம் வழங்கிய வாயினார் ஆதல் அரிது. அதிகமாக படிக்கணும், அதிகமாக கேட்கணும். அந்த வகையில் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து ஒரு செய்தியை சொல்லணும். வள்ளுவர் எப்படி 2 அடியில் ஒரு செய்தியை சொல்றாரோ, ஒரு ஆழமான செய்தியை சொல்றாரோ, சிந்தனையை தூண்டும் செய்தியை சொல்றாரோ, அதே மாதிரி சுபவி அவர்கள் தினமும் ஒரு நிமிடம் ஒரு ஒளிப்பதிவா வந்து பண்ணி பகிர்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2800 பதிவுகளுக்கு பக்கமா அது போயிடுச்சு. அது 1 மணி நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லுவார். ரொம்ப சுவையா இருக்கும், சிந்திக்க வைக்கக்கூடிய செய்திகள் அது. அவரு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாடு சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் வந்து அதில் தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டு பாடநூல் மற்றும் கல்விப் பணிகள் கழகத்தில் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்காங்க. 2023ஆம் ஆண்டு சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதை தமிழக அரசு அவருக்கு வழங்கி அவரை கௌரவிச்சிருக்க. இதெல்லாம் அவருடைய சிறப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. கேள்வி கேளுங்க, தொடர்ந்து சிந்தித்து செயல்படுங்க. அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய, தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த நூல் வந்து ஒரு மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு நூல் இது. இதை பற்றி நம்மகிட்ட பேச வந்திருக்கிற வந்து நண்பர் இமயவரம்பன் வந்து ரிசர்வ் வங்கியில் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பணி நிறைவு பண்ணிருக்காரு. மேலாளராக இருந்தவர். அவரும் நானும் ரிசர்வ் பேங்க்ல தான் ஒன்றா சந்தித்தோம். கிட்டத்தட்ட அதாவது 81ஆம் ஆண்டு. ஆமாம், 81 டிசம்பரில் நான் சேர்றேன். 82 அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. 82 அவரு, நண்பர் பாலு, நாங்களாம் ஒன்றா ரிசர்வ் பேங்க்ல வந்து வேலை செஞ்சவங்க. நண்பர் சந்திரசேகர்னு அவங்க இருக்காங்க. எல்லாமே நாங்களும் ஒன்றா ஒரு 2 ஆண்டு காலம் நாங்கள் அவங்களோட பணிபுரிந்தேன். மிகச்சிறந்த ஒரு மனிதர், பண்பாளர். அவங்க மகள்கள் வந்து 2 பேருமே வந்து செஸ்ஸில் கொண்டு போயிருக்காங்க.
ரொம்ப தமிழ் பெயர் வச்சிருப்பாங்க. அவருடைய தந்தையார் வந்து எங்க ஊர்ல வந்து காவல்துறையில பணிபுரிந்தவர். இப்படி பல சிறப்புகள் உண்டு அவருக்கு. அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ஆலமரம் மாதிரி பலருக்கும் செயல்பட்டு இருக்கு. அதுல வந்து வரலாறு படித்தவர், முதுநிலை வரலாறு படித்தவர். வரலாறு படிச்சுட்டு வந்து அவர் இங்க இந்திய ரிசர்வ் இங்கே சென்னையில் வந்து சேர்ந்துட்டார். அவரும் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர், தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பாரு. எனக்கு அவரோட பெரிய அனுபவம் இப்போ அண்மையிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த தென்காசிக்கு வந்து நாங்கள் ஆண்டுதோறும் 97 ஆண்டு பழமையான கழகம். அந்த கழகத்தில் வந்து உரை நிகழ்த்துவதற்காக வள்ளுவர் குரல் குடும்பம் சார்ந்த ஒரு 25 பேர் 30 பேர் தொடர்ந்து அங்கே பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோம். 2011ஆவது ஆண்டுல இருந்து. அதுல வந்து பல பேர் அங்கே உரையாற்ற வருவாங்க. ஆனால் உரையை கேட்பதற்காகவே வந்தவர்கள் தான் வந்து செல்வராஜ் அண்ட் கோ இமயவர்மன் 2 பேருங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா உரையை கேட்கறதுக்காக இங்கேருந்து புறப்பட்டு அங்கே வந்து 3 நாள் தங்கி அங்கே எல்லா சேவையெல்லாம் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க. அது ஆனால் மேடை ஏறுங்கிற ஆசை கிடையாது. ஆனால் இந்த ஆண்டு வந்து மேடை ஏறி நட்பை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு உரையை தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் அவர் வழங்கினார். அவர் தான் இன்னைக்கு வந்து இந்த குரல் வானங்கிற நூலை பற்றி நம்மோட வந்து அவருடைய கருத்துக்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவரை வந்து உங்கள் சார்பாக நம் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவரை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். நண்பர் திரு கோ இமயவர்மன் அவர்கள். அவைக்கு முதல் வணக்கம். இந்த இணைய அரங்குல ஒரு பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசடர 3 அமைப்புகளுக்கும் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 79வது இந்த நவில்தோறும் நூல் நயம் இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறது வந்து வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பெரும் பேரு பெற்றிருக்கணும். நான் வள்ளுவர் குரல் குடும்பத்துல ஒரு உறுப்பினர். இதுல வந்து எங்க நண்பரும் இந்த வள்ளுவர் குரல் குடும்பத்தினுடைய தலைவருமான சி ராசேந்திரன் ஐயா அவர்கள் வந்து எங்களை வந்து பட்டத்தீட்டணுன்றதுக்காகவே இந்த பணியை கொடுத்துருக்காங்க. எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்றதுக்காக. நான் எந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவேன்னு தெரியாது, இருந்தாலும் முயற்சி எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரல் வானம் திருக்குறள் வந்து ஒரு பெரிய, அது வந்து கடுகை துளைத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து வானளவு இதனுடைய பொருள் வந்து செறிவடைந்து உள்ளது. இதை வந்து நீங்க படிக்க அதாவது நம்ம ஆசிரியர் பேராசிரியர் அவங்க இதுல புத்தகத்திலே எழுதியிருக்காங்க, நவில்தொறும் நூல் நயம். இந்த நவில்தொறும் நூல் நயத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் இருக்குன்னா அது வந்து இந்த திருக்குறளை தவிர வேற எது கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில ஒரு திருக்குறளை படிச்சிருப்போம், அப்பப்ப வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், அதனுடைய பொருள் வந்து நமக்கு விரிவடைஞ்சிட்டே போகும். அதனாலதான் அவர் வந்து குரல் வானம் கூட அந்த இதுக்கு புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. குரல் வானம்ன்றது வந்து அதாவது விரிவடைஞ்சிட்டே போகுது அதனுடைய பொருள். இது வந்து படிக்க இந்த நவில்தொறும் நூல் நயம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று வந்து இந்த புத்தகம். இது வந்து அறத்துப்பால் சம்பந்தமான புத்தகம். இதை வந்து வானவில் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க 2012 முதற் பதிப்பு. அதுக்கப்புறம் 2017 2வது பதிப்பு வந்திருக்கு. அறத்துப்பால் சம்பந்தமான அறத்துப்பாலுக்கு மட்டும் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து 2 தொலைக்காட்சியில வந்து உரையாற்றினதை வந்து தொடர்ந்து அதை வந்து நூலா கொண்டு வந்திருக்காங்க. அதுல நிறைய சிரமங்கள் இருந்திருக்கு. இப்ப இது வந்து 280 பக்கங்கள் கொண்டது, ரூபாய் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆகச்சிறந்த ஒரு புத்தகம். இதை நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் இது ஒன்லையும் ஒரு 3 டைம்ஸ் அதை படிச்சுட்டேன். இந்த இதுக்கு வந்து நான் பெரும் நன்றியை வந்து நம்ம சீரா அவங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அறத்துப்பால் வந்து திருக்குறள்ல வந்து அறத்துப்பால் அது வந்து நமக்கு அடித்தளம், அதாவது பேஸ்மெண்ட். இந்த அறத்துப்பால்ன்ற அடித்தளத்துக்கு மேலதான் பொருட்பாலும் காமத்துப்பாலும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே அறம் வேணும். அந்த அறம் வந்து அறத்துப்பால் தான். அது வந்து தனி மனித வாழ்க்கைக்கும் சரி, பொது நலத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த அறத்துப்பால்ன்றது முக்கியம். இந்த அறத்துப்பாலுக்கு வந்து 20 நூல்களுக்கு மேல இப்ப உரையாசிரியர்களை வந்து அவர் படிச்சுட்டு, பேராசிரியர் சுபவி அவர்கள் வந்து படிச்சுட்டு, அவங்க வந்து ஒரு சிந்தனை முற்போக்கு சிந்தனையாளர். அவங்க மனசுல வந்து என்ன தோன்றி இருக்கோ அது. இதுல வந்து மிக சிறப்பு என்னன்னா, இவங்க ஒரு அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தினுடைய அடுக்கு, இந்த அதிகாரம் ஏன் வந்திருக்கு, ஏன் திருவள்ளுவர் வந்து இதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையிலே நம்மளை வந்து ஆட்கொண்டுடுது அந்த புத்தகம். மிக அருமையான இது.
என்னால முடிஞ்ச வரையிலையும் நான் வந்து உங்களுக்கு இது பண்றேன். சில முரண்பாடான கருத்துக்களையும் அவர் வந்து சொல்லியிருந்தா நான் அதை சொன்னா நம்ம அது வந்து நம்ம கருத்து அது நம்ம இது பண்ணிக்கலாம். அது நம்ம பார்த்துக்கலாம். அது இப்ப எடுத்தோடனே வந்து கடவுள் வாழ்த்து அப்படி இருக்கு. கடவுள் வாழ்த்து வந்து திருவள்ளுவர் வந்து கடவுள்ன்ற வார்த்தையை எப்பயுமே பயன்படுத்தவே இல்லை. அந்த 1330 குறள்லயும் வந்து கடவுள் வாழ்த்துன்றது கடவுள்ன்றதே இல்லை. ஆனா அதுல வந்து கடவுள் வாழ்த்துன்னு இருக்கு. ஆனா அந்த கடவுள் வாழ்த்து வந்து தொல்காப்பியர் யூஸ் பண்ணியிருக்காரு, பயன்படுத்தி இருக்காரு. தொல்காப்பியர் வந்து தன்னுடைய பொருள் அதிகாரத்துல வந்து புறத்திணை இயல் என்ற 2வது இயலின் 27வது நூற்பாவில் வந்து கொடிநிலை, கந்தழி, வள்ளி என்று 3 தொடங்குகிறது. அதன் 3 அடிகளை கொண்ட நூற்பாவில் 3வது அடியில் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே என்று முடிகிறது. இந்த கடவுள் வாழ்த்துன்றது வந்து திருவள்ளுவருக்கு முன்னவே நம்ம தொல்காப்பியரே பயன்படுத்தியிருக்காரு. ஆனா திருவள்ளுவர் ஏன் பயன்படுத்தலைன்றது வந்து தெரியல. அது வந்து நமக்கு ஆனா இது வந்து நம்ம பின்னால வந்து நம்ம கடவுள் வாழ்த்து இருக்கு. பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தானே ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் அதனுடைய ஒரு சொல் வந்து நிச்சயமா அந்த அதிகாரத்துல அந்த 10 குறட்பாடுல இருக்கிறது தான் வழக்கு. ஆனா இது சம்பந்தமா கடவுள்ன்றது இல்ல. இருந்தாலும் இது வந்து கடவுள் வாழ்த்துன்னு இருக்கு. அது ஒரு இது. பிறகு வந்து எடுத்தோன்னே ஒரு குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், இந்த ஆதி பகவன் வந்து பகவன்ல இருந்து வந்து சொல்றாங்க. திருவள்ளுவர் வந்து பெரும்பாலும் வடமொழி கலக்காம தமிழ் மொழியில தான் எழுதியிருக்காங்க எல்லாமே. அப்படி இருந்தா 1-2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல் குறள்லயே ஆதி பகவன் அப்படின்னு பயன்படுத்துவாரா ஒரு வடமொழி சொல்ல பகவன்றத அப்படின்னா அதுல வந்து ஒரு ஐயம் எழுது. அந்த ஐயம் வந்து இப்படி கூட இருக்கும். ஏன்னா வந்து பகவன்னா பகவான் கிடையாது, பகவான்னு நம்ம எடுத்துக்கிறோம் இன்றைய கால சூழல்ல. ஆனா பகவானுக்கு பதிலா அது வந்து பகவுன்றது வேர்ச்சொல். பகவுன்றது வேர்ச்சொல். பகவுன்னா வந்து கதிர், பகவன்னா கதிரவன். எப்படி மொழிக்கெல்லாம் வந்து அகரம் வந்து தலையாய எழுத்தா இருக்கோ அத மாதிரி இந்த உலகத்துக்கு வந்து பகவன், கதிரவன் அதுதான் வந்து முதல். இன்னும் கேட்டா நம்ம சயின்ஸ்ல வந்து அறிவியல்ல வந்து சூரியனுடைய கதிர்கள்ல இருந்து அந்த பிழம்புல இருந்து வந்ததுதான் பூமின்னு ஒரு சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில கூட அப்படி இருக்கலாம்னு அது ஒரு பெரிய இதுதான். அதனால வந்து இந்த ஐயம் வந்து இருக்கு. பகவன்றது வந்து அவர் வந்து ஆதி பகவன்ற சொல்றாரா இல்ல வந்து கதிரவனை தான் வந்து சொல்றாரான்னு அது ஒரு கருத்தை வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வான் சிறப்பு. இந்த வான் சிறப்பு அறத்துப்பால் என்பது முதற்பால் என்றால் அதில் பல உட்பிரிவுகள் இருக்கின்றன. அதனை வள்ளுவர் இயல் என்கிறார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரியல், ஊழியல் என்று பார்க்கிறார். பாயிரம் என்பது வந்து முன்னுரை. இந்த முன்னுரை வந்து பாயிரவியல்ல வந்து வள்ளுவர் 4 அதிகாரங்களை வைத்துள்ளார். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் வான் சிறப்பு, 3வது நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த 4 சேர்ந்ததுதான் மொத்த குறட்பாக்கான முன்னுரை அப்படின்னு சொல்றது வந்து திருவள்ளுவர் வந்து நம்ம என்டையர் புத்தகத்துக்கே திருக்குறளுக்கே வந்து இதான் முன்னுரையா வச்சிருக்காரு. கடவுளுக்கு அடுத்ததாக வள்ளுவர் வந்து வான் சிறப்பு குறிக்கிறாரு. ஏன்னா நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகுன்றதால தான் வந்து கடவுள் வாழ்த்துக்கு இணையாகவோ இல்ல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாகவோ இந்த வான் சிறப்பு வந்து அதிகாரத்தை வச்சிருக்காங்க. இதுல வந்து வான் சிறப்பு 2வது அதிகாரமா கடவுளுக்கு அடுத்து இணையாக வள்ளுவர் வைத்தார் என்பதற்கு அவருடைய அந்த நீரின்றி அமையாது. இதுல வந்து நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடுந்தெள்ளி தான் நல்காதாகிவிடும்னு ஒரு குறள் இருக்கு. இதுல வந்து நெடுங்கடல் கூட மழை இல்லைன்னா தண்ணீர்மை குன்றும்ன்றாங்க. தண்ணீர்மைனா தண்ணி இல்லாம போகுன்றது இல்லை, அதனுடைய தன்மை. கடல்ல நீர்ல வந்து உப்பு தன்மை இருக்கு. உப்பு வந்து நம்ம உடம்புலயும் இருக்கு. அதனுடைய அளவு வந்து மாறக்கூடாது. நமக்கு மாறிச்சுன்னா நமக்கு சிறுநீரக கோளாறு இது மாதிரிலாம் சிலதெல்லாம் வரும். அதோட நம்முடைய உடம்பு பாதிக்கப்படும். அது மாதிரிதான் கடலுக்கும். கடல்ல வந்து ஒரு ரேஷியோல வந்து உப்பும் தண்ணீரும் கலந்துருக்கு.
மழை தண்ணீர் இல்லைன்னா அந்த கடல் வந்து தன்னுடைய நீர்மையை வந்து குறைச்சிச்சுன்னா அதுல இருக்கிற உயிரினங்கள் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும்னு வள்ளுவர் வந்து ரொம்ப ஒரு சயின்டிபிக்கா அவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் மாதிரி அதை வந்து சொல்லியிருக்காரு. உப்பு இல்லாம வந்து உலகத்துல யாருமே வாழ முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு உப்பு தேவை. உப்பு வந்து இல்லைன்னா நம்ம வந்து நிச்சயமா இருக்க முடியாது. அதனாலதான் வந்து அவர் வந்து தண்ணீர்மை குன்றும்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதனால மழை நீர் தான் வந்து உலகத்தையே ஆளுது. மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒண்ணுமே உலகமே இருக்காது. மழை நீர் வந்து அந்த அளவுக்கு மழை இல்லை என்றால் வயல்கள் கிடையாது, பசி பஞ்சம் வரும், நாடு கலவரங்களுக்குள்ளாகும். எனவே மழைதான் உலகத்தை ஆள்கிறதுன்னு இவங்க சுபவி வந்து அதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அடுத்து நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை வந்து வான் சிறப்புக்கு அடுத்தது வந்திருந்தாலும் நீத்தார் வந்து துறவிகளை தான் வந்து நீத்தார்ன்றாங்க. விருப்பு வெறுப்பினை துறந்து பொது தொண்டு செய்ய வருவோரை எவ்வளவு போற்றியுள்ளார் என்பதை இவ்வதிகாரம் சான்று சொல்லும். அதாவது துறவிகளுக்கு வந்து விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, அவங்கள வந்து ரொம்ப மிக உயர்வா சொல்றதுதான் இந்த நீத்தார் பெருமை. இந்த பாயிரவியல் இருக்கு இல்லைங்களா, அது அடிக்கடி கொஞ்சம் கோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓரளவுக்கு பாயிரவியல வந்து உள்ளடக்க அறத்துப்பாலில் 4 இயல்கள் உள்ளன. 3வதாக அமைந்துள்ள துறவர இயலுக்கு ஒரு அறிமுகம் இந்த 3வது அதிகாரத்தை வள்ளுவர் அமைத்திருக்க கூடும்ன்றாரு. ஏன்னா துறவர இயல்ல வந்து துறவு இதெல்லாம் இருக்கு. அதனுடைய முன்னோட்டமா தான் இந்த பாவர இயல்ல முதல் 4 இதுல வந்து அத திருவள்ளுவர் வந்து அமைத்திருக்காரு. அதனால இந்த பாயிரவியல் வந்து ரொம்ப, அதாவது ஒரு கீனோட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு திருக்குறளுக்கே வந்து ஒரு முன்னோட்டமா அது வந்து அடிக்கடி இதை வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான அதனுடைய வேர். அந்த வேரை வந்து இங்க வந்து அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுல வந்து ஒழுக்கத்து நீத்தார் பெருமைன்னு இருக்கு ஒரு இது குறள். துறவு ஒழுக்கத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்தாரு. ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இங்க வந்து ஒழுக்கம் வந்து அவரவர் வருணத்துக்கும் உரிய ஒழுக்கம்னு பரிமேலழகர் வந்து வர்ணாசிரமத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அவரு ஆசிரியர், நூலாசிரியர் வந்து ஒழுக்கம் என்பது அவரவர் வருணத்திற்குரிய ஒழுக்கம் என்று பரிமேலழகர் வர்ணாசிரமம் பேசுகிறார். 3வது குறளில் இடம்பெற்றுள்ள இருமை என்ற சொல்லுக்கும் வீடு பிறப்பு எனும் 2 என்றே அவர் பொருள் தருவார். அவரை ஒட்டி உரையாசிரியர்கள் பலர் இம்மை மறுமை என்றே எழுதியுள்ளார்கள். ஆனாலும் இல்லறம் துறவரம் என்றும் வீட்டு நெறி உலக நெறி என்றும் பொருள் தந்துள்ள ஆசிரியர்களும் உள்ளனர்னு அவர் இந்த 20 உரைகளை படிச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு இது கொடுத்திருக்காரு, வேற ஒண்ணுல. அரண் வலியுறுத்தல். இந்த அரண் வலியுறுத்தலை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, அறத்துப்பாலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட இந்த பாயிரம் என்பது பொருட்பாலுக்கும் காமத்துப்பாலுக்கும் கூட பொதுவானது என்று நாம் கொள்ள வேண்டும். அவற்றுள் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் தான் திருக்குறளுடைய மைய நோக்கு அதிகாரம் என்று நாம் குறிப்பிடலாம். அரணை தர்மத்தை நெறிப்படுத்துவதுதான், வலியுறுத்துவதுதான் திருக்குறளுடைய ஒட்டுமொத்த நோக்கம். இந்த அறம் என்பது என்ன என்பதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அதற்கான விளக்கத்தை வந்து வள்ளுவரே வந்து நமக்கு சொல்றாரு. எப்படின்னா, பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கிற விளக்கம் வந்து அறம் என்றால் ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் சார்ந்த நெறி, இப்படி வாழ வேண்டும் என்று முன்னோர் வகுத்திருக்கிற பாதைகளை பின்பற்றுவது என்று சொல்லலாம். அறம் சார் நெறியை வலியுறுத்துவதுதான் அரண் வலியுறுத்தல். தவறுகளின் அடிப்படையில வந்து மனிதர்களை 3 வகையா பிரிக்கலான்றாரு அவரு. தவறு செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் ஒண்ணு, தவறு செய்ய அஞ்சியவர்கள் ஒண்ணு, எல்லா வாய்ப்பும் இருந்தும் அச்சம் இல்லாத நிலையிலும் அறத்திற்கு எதிரானது என்பதால் தவறு செய்யாமல் இருப்பவர்கள். சட்டத்திற்காக அல்லாமல் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்கிற அச்சத்தில் அறநெறியின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் வள்ளுவர் இந்த அதிகாரத்திலே வலியுறுத்துவதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். வாழ்க்கை வந்து ஒரு முழுமையை நோக்கியது. அது முழுமை அடைவதில்லை. முழுமை அடைவது என்பது ஒரு நாளும் நடக்காத காரியம். ஆனால் முழுமையை நோக்கிய பயணம்தான் சரியான அறம் சார்ந்த வாழ்க்கை பயணம். அப்படி அறம் சார்ந்த வாழ்க்கை எத்தனை பெருமைகளை பெற்று தரும் என்று இந்த குறள் வள்ளுவர் வந்து அரண் வலியுறுத்தல்ல தெளிவுபடுத்துறாங்க. அரண் என்றால் என்னன்ற கேள்விக்கு திருவள்ளுவரே பதில் சொல்றாரு. அதாவது மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண்
என்பது ஒற்றை வரியில் அவர் தருகிற விடை. உள்ளத்திலே எந்த குற்றமும் இல்லாது இருப்பதுதான் எல்லா வகையான அரணுமாகும். மற்றவைகள்லாம் ஆகுல நீரபெறன, அதாவது வெறும் ஆரவார தன்மையுடையது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்முடைய வள்ளுவர் குரல் குடும்பத்தோடைய சிம்பலும் வந்து இத இலச்சினை வந்து இதை சார்ந்துதான் நம்ம அமைச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாருமே நம்ம அந்த குழுல நம்ம நிறைய நம்ம தலைவர் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டி, அவரே அப்படிதான் இருக்காரு அவரு. அதுல வந்து நம்ம அதை பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். உண்மை என்பது நெஞ்சத்திலே குற்றம் இல்லாமல் இருப்பது, மனத்துக்கண் மாசு இளநாதல். அங்கேயும் இன்னொரு சொல்லை அவர் சேர்த்து சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஏன் சொல்றாருன்னா, இந்த அறம்னா பல வகையான அறம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி நமக்கு சொல்றாங்க அவங்க. மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும்னா, மாசுனா என்ன, அதுக்கு வந்து அடுத்த குறள்லயே ஒரு எல்லாருக்கும் நம்ம இந்த அவையில வந்து அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியாதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த புத்தகத்துல இருக்கிறதால நான் வந்து அதை மறுபடியும் வந்து இதை சொல்றேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதரம். இதுல வந்து அழுக்காறுனா பொறாமை, பொறுத்து கொள்ள இயலாமை, எப்போதும் அடுத்தவரை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தவிக்கிறவர்கள், வளர்வதற்கு பதிலாக மேலும் தேய்ந்து போகிறார்கள் என்பதுதான் உளவியல் அடிப்படையான உண்மை. அடுத்தவனை பார்த்து பொறாமைக்கு உள்ளாகிறவர்கள் தான் உழைக்க வேண்டிய நேரத்தையும் குறைத்து கொண்டு அந்த பொறாமை தீயில் அவரே தான் முதல்ல எரிஞ்சு போறார். அதாவது தீக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா, யாருக்கிட்ட இருக்கோ அடுத்தவங்களை போய் அடுத்தது எரிக்கும், ஆனா அது முதல்ல நம்மளையே எரிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போகும். அவருடைய பொறாமைத்தி அடுத்தவனை எரிக்குமா இல்லையா என்பது வேறு, கண்டிப்பாக அவனை எரித்து விடுன்றார். அடுத்ததாக அவா என்கிறார். அவானா ஆசைன்னு நம்ம எல்லாமே பொருள் கொள்றோம். ஆனா அவா என்பதற்கு பேராசைன்னு தான் பொருள் கொள்ளணும்னு பேராசிரியர் சொல்றாரு இந்த இடத்துல. ஏன்னா ஆசையே கூடாது என்பது உலக இயற்கைக்கு ஒத்து வரக்கூடியது இல்லை. ஏன்னா ஆசை இல்லாம யாராலையுமே இருக்க முடியாது. அவன் மனுஷனே கிடையாது. நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம்னு வச்சு, கடிதம் எழுதுற போது கூட நலம் நலமறி அவான்னு எழுதுறோம். அப்படின்னா என்னன்னா ஆசைதான். அதனால இந்த இடத்துல வந்து ஆசை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவா வந்து பேராசைன்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் பிழை இல்லை, நமக்கு ஒண்ணு வேணும், அது வந்து பிழை இல்லை. ஆனா நம்மளுடைய எல்லைக்கும் அறிவுக்கும் மீறி மிக பெரிய உடைமைகளை அடைய வேண்டும் என்ற கருத்து தான் இப்ப வந்து ஆசை அடையக்கூடியவர்களை கூட அடைய விடையாமல் தடுத்து விடும். அதனால்தான் பொறாமைக்கு அடுத்து பேராசையை வைக்கிறார். இப்ப இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா, நம்ம திருக்குறள் வந்து உலக அளவுல பரப்பப்பட்டால் இந்த பேராசை என்ற ஒரு பெரிய ஒரு இது வந்து தடுக்கப்படும். அவங்கவுங்கள தன்னை உணர்ந்தாங்கன்னா போதும். நம்ம வந்து இன்னைக்கு பேராசைப்பட்டு காசெல்லாம் சேர்க்கிறோம், என்னத்துக்கு சேர்க்கிறோம், எதுக்கு சேர்க்கிறாங்கன்றதே எய்ம் இல்லாம போகுது. யாரும் இறந்த பிறகு அதை எடுத்துட்டு போய் அடுத்த உலகத்துல போய் பயன்படுத்த போறது கிடையாது. ஆனா இதெல்லாம் நம்ம அறியாம இது ஒரு நோய். சேர்த்து இது மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. அப்புறம் வாழ்க்கையே வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுது. அதுதான் பேராசை வந்து கூடாதுன்றாரு. மூன்றாவதாக அவர் குறிப்பிடுவது வெகுளி. இந்த வெகுளினா என்ன? கோபத்தை விட மிக கொடுமையான நெருப்பு வேறு எதுவும் இருக்க முடியாதுன்றாரு. கோபப்படுவருடைய உடல் நலம் மிகவும் இயல்பாக பாதிக்கப்படுகிறது. கோபம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளை அழிச்சிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம கோபம் வந்தாலே போதும். கோபம் கூட கூட என்ன ஆகுது, அறிவு குறைந்து கொண்டே போகும். நமக்கு வந்து நம்மளை இழந்துருவோம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பேசுறோன்றதை நம்ம வந்து இழந்துருவோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற ஒரு பழமொழி கூட அதனால்தான் அமைஞ்சிருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு. நான்காவது இந்த இன்னா சொல், அந்த மிகப்பெரிய மிக பல பகைவர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த இன்னா சொல். இந்த இன்னா சொல் ஒண்ணு இருந்தா போதும், நமக்கு வேற பகைவர்களே தேவையில்லை. அது வந்து தானாவே நமக்கு உருவாக்கி நமக்கு நல்ல பகைவர்களை நிறைய செம்மையா கொடுக்கும். ஆனா இதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அறத்தான் வருவதே இன்பம்ன்றாரு. அறத்தின் மூலமாக வருகிற இன்பம் தான் உண்மையான இன்பம், பிற துன்பமே அளிக்கும்ன்றார். இந்த அறம்னா என்ன? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இது வந்து அந்த மாசு, இந்த மாசு இல்லைன்னா, அதாவது இன்னும் நிறைய மாசு இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு தீவினை எச்சம்ன்ற ஒரு அதிகாரத்துல மற்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தனித்தனியா அதிகாரம் வைக்க முடியாது இல்லையா? அதனால மிக முக்கியமான 4 தீமைகளை வந்து இதுல வச்சுட்டு
மற்றதை வந்து தீவினை அச்சம்னு கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அத மற்ற இதெல்லாம் வந்து அந்தந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இல்வாழ்க்கை, அடுத்தது இல்வாழ்க்கைக்கு போறோம். இல்லறவியலின் முதல் அதிகாரம். அறத்துப்பாலை வந்து வள்ளுவர் 4 இயல்களாக பாவரையியல், இல்லறையியல், துறவரையியல், ஊழியல்னு பிரிச்சிருக்காங்க. பாயிரவியல்ல வந்து 4 அதிகாரங்களும், துறவரையியலில் 13 அதிகாரங்களும், ஊழியலில் 1 அதிகாரமும் இருக்குது. இல்லறவியலில் மட்டும் 20 அதிகாரங்கள், அதாவது மேக்சிமம் அதிகாரம் வந்து இல்லறவியல்ல வச்சிருக்காரு. வள்ளுவர் குறளை வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு பிரிச்சிருக்காரு. இது எல்லாரும் நம்ம அறிந்ததுதான். காமத்துப்பால் தான் வந்து இல்லறம் பற்றி பேசக்கூடியது. காமத்துப்பால் தான் இல்லறம் பத்தி பேசக்கூடியது. அந்த காமத்துப்பாலையும் 2 பகுதிகளாக அவர் பிரிச்சிருக்காரு. ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல். இந்த காதல் செய்கிற பருவத்துல, பிஃபோர் மேரேஜ், இப்பெல்லாம் இது பண்றாங்க, காதல் செய்யற அந்த காலத்திலே இருந்திருக்கு. காதல் செய்யற பருவத்துல அவர்களுக்கு இடையில் இருக்கிற உணர்வுகள் களவியல்லையும், திருமணம் ஆனதற்கு பிறகு குடும்பமாக இருக்கிற போது அவருடைய வாழ்க்கை முறை பற்றி கற்பியலிலும், வாழ்க்கை முறை பற்றி கற்பியலும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த களவியலும் கற்பியலும் இல்லறம் சார்ந்தது. பிறகு எதுக்காக வந்து அறத்துப்பால்ல இல்லறவியல்னு ஒரு இயலை அவர் வள்ளுவர் வைக்கணும்? அதுதான் காமத்துப்பால் வச்சிருக்காருன்னு கேட்கலாம். இல்லறவியலுக்கும் காமத்துப்பாலுக்கும் இடையில் இருக்கிற பெரும் வேறுபாடு நாம் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா திருக்குறள் வந்து நம்ம அறியாதவர்களாகவே நம்ம நினைச்சுக்கோம். காதல் என்பதும் காமம் என்பதும் 2 தனி மனிதர்களுக்கு உட்பட்டது. ஆனா இல்லற வாழ்க்கை என்பது சமூகம் சார்ந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் எத்தனை அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உறவு உள்ளிட்ட அந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தனி மனித வாழ்க்கை சார்ந்தது. திருமணத்திற்கு பிறகு ஒரு சமுதாயத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்வதுதான் இல்லறவியல். ஒன்றை கவனிக்க வேண்டும், நீதி நூல்கள் வந்து 18ன்னு நாம குறிப்பிடுறோம். அவற்றில் வந்து திருக்குறளிலும் நாலடியார்கள் மட்டும்தான் காமத்துப்பால் இருக்கு. நாலடியார்கள் கூட காமத்துப்பால்ல வந்து சில பாடல்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா காமத்துப்பால்ல 250 குறட்பாக்களை வந்து திருவள்ளுவர் அமைச்சிருக்காரு. காமத்துப்பாலுக்கு கொடுத்த அந்த முதன்மையை வந்து வள்ளுவத்தை தவிர மற்ற நீதி நூல்கள் வந்து எதுவுமே காட்டல. நீதி என்று சொன்னாலே ஒரு வரட்டு தன்மையா கொண்டிருக்கணும். அதாவது இந்த காமத்தை பத்தி எல்லாம் பேசினா அது வந்து நீதி ஆகாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்லைன்னா வாழ்க்கையோடு ஒத்துப்பாகிற ஒரு இலகிய தன்மை உடையதாக இருக்கக்கூடாது என்ற நிலையை காமத்துப்பால் தகர்க்கிறது. இந்த காமத்துப்பாலை திருவள்ளுவர் எழுதுந்தால அந்த எண்ணங்களை மற்ற நீதி நூல்கள் வந்து வேறுபட்டு இது காமம் வந்து நம்ம வாழ்வு சார்ந்தது அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்லுது, வேற ஒண்ணு கிடையாது. வாழ்க்கை என்னாலே காதலும் காமமும் சேர்ந்ததுதான். அதுல வந்து வள்ளுவர் மிக அழுத்தமாக இருக்கிறார். அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் நாம் காண முடியாத கவித்துவ அழகை வந்து காமத்துப்பாலில் தான் பார்க்க முடிகிறது. அதனாலதான் நம்ம இவங்க பாலகிருஷ்ணன் சார், நம்ம IAS, அவங்க வந்து அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நம்ம தலைவர் CR கூட அப்படிதான் சொல்லுவாங்க, அவர் வந்து இல்லற வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பானவர், அதனால வந்து அவருக்கு காவி உடை தரிக்கிறது வந்து சரியில்லை, அவர் வந்து அதனால்தான் வந்து அந்த காலத்துல வந்து வெள்ளாடை அவருக்கு வந்து அணிஞ்சிருக்காங்க. அவர் வந்து இல்வாழ்க்கையில வந்து இன்பம் துய்த்தவர் எல்லாம். அதனாலதான் வந்து ஒன்னொன்னையும் சிறப்பா அவர் வந்து நமக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அடுத்தது வந்து வாழ்க்கை துணைநலம் ஒரு அதிகாரம் இருக்கு. இதுல வந்து மனைவியை வந்து வாழ்க்கை துணைன்னு சொல்லி இருக்கிறதே வள்ளுவர் காலத்துல வந்து ஒரு பெரிய புரட்சி. ஏன்னா அன்னைக்கு வந்து பெண்கள்லாம் வந்து அடிமையா தான் இருந்திருப்பாங்க, அடிமைதான். ஆனா இதுல வந்து வள்ளுவர் வந்து வாழ்க்கை துணைன்னு அவங்க வாழ்க்கையிலேயே வந்து துணையா கொண்டு வராரு. 21ஆம் நூற்றாண்டுல வந்து பெண் விடுதலை, பெண்ணியம் போன்ற பார்வையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வள்ளுவரை நாம் கணக்கிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா வள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே இப்படி சிந்திச்சிருக்காரு. அதனாலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளுவர் மனைவியை வெறும் வீட்டுக்குரியவள் என்கிற நிலையில் இருந்து வாழ்க்கை பயணத்தில் துணை வருகிறவர்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். வாழ்க்கை துணை நலம் என்னும் இந்த அதிகாரம் தான் வள்ளுவரை பற்றிய பல விமர்சனத்துக்கு கூட அதிகாரமா அமையுது. அதாவது இந்த நூற்றாண்டுல வந்து பெண்ணிய பார்வையில் இருந்து வள்ளுவனும் பார்க்கிறவர்களுக்கு வள்ளுவர் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாரோ என்ற எண்ணம் உருவாக்குகிற அதிகாரம் இது என்று கூட சொல்லலாம்னு சொல்றாரு. எப்போதும் நாம் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு இலக்கியம் எந்த காலத்தில் எழுதப்படுகிறதோ அந்த காலகட்டத்தின் சூழலில் நின்றுதான் விமர்சனம் செய்ய வேண்டுமே அல்லாது 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து நின்று கொண்டு அதனை இன்றைய நிலையோடு ஒப்பிட்டு ஆய்வு
செய்வது பொருத்தமாக இருக்காது. ஆனால் அதே வேளையில் வள்ளுவருடைய கருத்துக்கள் அனைத்தும் அவர் வாழ்ந்த காலத்தை அப்படியே எதிரொலிக்கின்றன என்றும் சொல்ல முடியாது. அதாவது நேரம் வந்து மிக குறைவுதான். நம்ம ஏன்னா கொஞ்சம் இவ்வளவு போதுமான அவகாசம் இருக்கு, பேசலாம் ஐயா நீங்க. அதான் இல்ல நான் பேசுறேன். இப்ப வாழ்க்கை துணை பெண்ணுடைய உரிமை பத்தி, அதாவது பெண்களை வந்து ஆணுக்கு இணையா கொண்டு வராரு. வாழ்க்கையில வந்து கடைசி வரலையும் அவங்கள வந்து துணை நலமா ஏற்று அது பெரிய புரட்சின்னு சொல்றாரு. அடுத்து மக்கட்பேர் வருது. மக்கட்பேர்ல வந்து அறத்துப்பாலின் பாயிரம் உடைந்த பிறகு இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு என்ற அடுத்தடுத்த படிநிலைகளை திருவள்ளுவர் காட்டுறாரு. அதாவது வாழ்க்கையை வந்து நமக்கு ஒன்னொன்னா காட்டிட்டு போறாரு. நீ வந்து இப்படி தனி மனிதனுடைய வாழ்க்கையில வந்து படிநிலைகளை வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதுல மக்கட்பேறு என்ற தலைப்பை வந்து அதுல ஒரு சின்ன நெருடல் இருக்கு. ஐயா இவங்க பரிமேலழகர் வந்து நமக்கு வந்து பெரும் பங்கு ஆற்றி இருக்காங்க. அவங்களுடைய இதுதான் வந்து எல்லாருக்குமே பேஸ் இருந்தா கூட அதுல வந்து ஒரு 20% நம்ம சீரா கூட சொல்லுவாங்க. அவங்க வந்து பாமரருக்கும் பரிமேலழகர் புத்தகத்தை வந்து எளிய மக்களுக்காக பாமரருக்கும் பரிமேலழகர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. அவங்க வந்து அதுல தோய்ந்து பரிமேலழகர் உரையில வந்து தோய்ந்து அதை எழுதியிருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க 20% வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். ஏன்னா இது வந்து காலகட்டம் அது மாதிரி அவங்களுடைய இது. நம்ம அதனால வந்து இவங்களை குறை சொல்ல முடியாது. அவருடைய பார்வை வந்து அந்த காலத்துல அவங்கள சார்ந்து இருந்திருக்கு. அதனால அதுல என்னன்னா மக்கட்பேர்ல வந்து அந்த தலைப்பு வந்து புதல்வரை பெறுதல்னு அவருக்கு கொடுத்திருப்பாரு பரிமேலழகர். அவங்களுக்கு முந்தி இருந்தவங்க கூட சிலர் இந்த அதிகாரத்திற்கு புதல்வரை பெறுதல் தான் தலைப்பிட்டு இருக்கிறாங்க. மணக்குடையவர் வந்து மக்கட்பேருன்னு தான் தலைப்பு கொடுத்து அதை தான் அமைச்சிருக்காரு. இது பின்னால வந்த உரையாசிரியர் தண்டபாணி தேசியர் வந்து என்ன சொல்றாருன்னா, மக்கட்பேறு என்பதுதான் பொருந்தும், புதல்வரை பெறுதல் என்பது ஆண் மக்களை மட்டுமே குறிக்கும், புதல்விகளை பெறுதல் பேறு ஆகாதா என கேள்வி எழுப்புகிறார். அது நியாயமான கேள்விதான். இல்லை அதுல ஒன்றும் இதுல மக்கள் என்றாலே புதல்வர்கள் தான் என்று முடிவு செய்து புதல்வரை பெறுதல் என்று தலைப்பிட்ட பரிமேலழகர் அத்தோடு நின்றுள்ளார். உள்ளே வருகிற ஒரு குரட்பாவுக்கு உரை எழுதுற போது இன்னொன்றையும் சேர்த்து சொல்றாரு. என்னன்னா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதுல வந்து அந்த மக்கட்பேர்ல வந்து பெண்களை வந்து விளக்கிட்டு தான் சொல்றாரு. அததான் வந்து பேராசிரியர் வந்து சுட்டி காட்டுறாரு. இது மாதிரி சில நெருடல்கள் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து அந்த காலத்தினுடைய வாழ்நிலையை காட்டுது. அதனால நம்ம வந்து இதை வந்து பரிமேலழகரை குறை சொல்லணும்லாம் சொல்றது இல்லை. பட் இந்த நிலையை வந்து நம்ம வந்து எடுத்து உரைக்கிறோம். அதனால அறிவறிந்த மக்கள் என்றாலே அதில் பெண்களுக்கு இடமில்லை என்று பரிமேலழகர் கருதுகிறார். பெண் என்றால் அறிவில்லாதவள், முட்டாள் என்பதாக பொருள் எடுத்துக்கொண்டு அறிவறிந்த மக்கள் என்றால் பெண் ஒழித்து என்கிறார் அவர். அப்புறம் தந்தை மகற்காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி. இந்த இரு குரட்பாக்கள் வந்து ஒரு சொல் நமக்கு சில குழப்பத்தை உண்டாக்கும். ஏன்னா அடிப்படையில வந்து தந்தை மகனுக்கு உதவி செய்ய வேண்டும், மகன் தந்தையை வந்து நன்றியோடு இருக்க வேண்டும். இதுதான் வந்து வழக்கு. ஆனா இங்க வந்து சொற்கள் வந்து இடம் மாறி இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணம் எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு எளிமையா வந்து சிலர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்துல நன்றி உதவி ரெண்டுமே ஒரே பொருள் குறித்தவைதானா. இன்னைக்கு வந்து அந்த இரண்டு சொற்களுக்கும் வேறுபட்ட பொருள்கள் இருக்கின்றன என்றார். அப்புறம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்ற ஒரு பொருள் இருக்கு. இதுல வந்து நம்மையும் தாண்டி பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அவர்களுக்கும் மகிழ்ச்சி. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைதான் அடுத்தடுத்த தலைமுறைகள் வளர்ச்சியை காட்டும். அதுதான் மானுட குலத்தின் வளர்ச்சின்னு பேராசிரியர் சொல்றாரு. எப்படின்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால பறவைகள் வந்து எப்படி கூடு கட்டி வாழ்ந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. எப்படி வந்து விலங்குகள் வந்து குகையில இருந்ததோ அது மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம வேணா அதை வந்து அந்த வாழ்விடத்தை மாற்றி நம்ம ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டு கூண்டுல அடைச்சி வச்சிருப்போம். பட் அவங்க வந்து அதெல்லாம் மாறாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நமக்கு இருக்கிற அந்த தம்மக்கள் அறிவுடைமை அது வந்து அவங்க விலங்கினங்களுக்கு வந்து ஒத்து வரல. ஏன்னா அப்ப என்ன செய்ததோ அது அப்படியே செய்துட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து சமவெளியில வந்து வாழ வந்தோம், குடிசையில வாழ்ந்தோம், அப்புறம் வீடு கட்டணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இதெல்லாம் கட்டிட்டு நம்ம வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால மனித குலம் மட்டும் மேலோங்கி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமே காரணம்னு பேராசிரியர் வந்து இதை இன்னும் சொல்றாரு. அப்புறம் அடுத்தது அன்புடைமைன்னு போயிட்டாங்க. அன்புடைமைனுக்கு வந்து என்ன பொருள் என்பதை பரிமேலழகர் தொடர்புடையார்கண் காதல் உடைமை, தொடர்புடையார்கண் காதல் உடைமைன்னு தொடரால் விளக்குகிறார்.
தொடர்பு உடையவர்களிடத்திலே காட்டுகிற நேசம்தான் அன்பு. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட காட்டுறது தான் அன்புன்னு பரிமேலழகர் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க அந்த உரையில. இந்த விளக்கம் நமக்கு இன்னொரு செய்திக்கான முன்னோட்டமா அமையுதுன்னு பேராசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பின்னால் வரப்போகிற அருள் உடைமை அதிகாரத்திற்கும் சேர்த்து இந்த அதிகாரத்தில் ஒரு விளக்கம் தரப்படுகிறது. அன்புடைமை என்றது தொடர்புடையார் கண் கொள்கிற காதல் என்றால், அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களிடத்திலும் நாம் காட்டுகிற நேசம் என்பதே அவ்விளக்கம். அதாவது அருளுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இது மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த கருத்தோட்டத்தில் இருப்பது மாற்றாக பேராசிரியர் மா இலே தங்கப்பா என்ன சொல்றாரு? மா இலே தங்கப்பான் பேராசிரியர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோபம் வெறுப்பு என்னும் உணர்ச்சிகளைப் போல அன்பு என்பது இன்னொரு உணர்ச்சி இல்லை. மற்றவர் செயல்களின் அடிப்படையில் அவர்கள் மீது நமக்கு அன்பு அல்லது வெறுப்பு ஏற்படுமானால் அது எதிர் விளைவு. எனவே அதனை அன்பு என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒருவரிடம் நாம் அன்பு காட்டுகிறோம், நாளை அவருடைய செயல்பாட்டில் மாறுபாடுமானால் அவரின் மீது நாம் காட்டுகிற அன்பும் மாறும், கண்டிப்பா மாறும். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு உள்ளாகாத ஓர் அக அமைப்பே அன்பு என்பது அவர் தரும் விளக்கம். இதுதான் குறள் காட்டு அன்பு. குறள் இததான் சொல்லுது. அதாவது அன்பும் அருளுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, அகத்துல இருந்து வர்றதுதான். நம்ம எதிர்வினைக்கு தகுந்த மாதிரி ஆட்டுறது கிடையாதுன்றார், வேற ஒண்ணு. இதுக்கு ஒரு சான்று இங்கே இருக்கு. யாக்கை அகத்துருப்பு அன்பு என்று வள்ளுவரே இந்த அதிகாரத்துல 9வது குறள்ல கூறியிருக்காரு. மேலும் இன்னொரு குறள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நிறைய சான்று நம்ம வள்ளுவர் குறள் குடும்பத்திலேயே இருக்கு. அன்புடையவர்கள் தன்னுடைய உடம்ப ஒட்டுமொத்தமா அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருவாங்களாம். அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றையும் தன்னுடையது என்று கூறுவார்கள். எல்லாம்னா இவங்க சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, அடுத்தவங்க சம்பாதிச்சது தன்னுடையதுன்னு எடுக்கிறவங்க தான் இவங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். இந்த எல்லான்ற சொல்லுக்கு பன்மொழி புலவர் அப்பாதுரையார் மிக அருமையா இதை சொல்றாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்றால் தம்முடைய உழைப்பினால் விளைந்த பொருள் அனைத்தும் தனக்கு உரியது என்று கருதுவார்களா என்று கேட்டால் இல்லை, இல்ல, அதிலும் கூடுதலான மோசமானவர்கள் என்கிறார். பிறருடைய உழைப்பினால் விளைந்தவைகளையும் தமக்குரியவை என்றே இவர்கள் கருதுவார்கள். அந்த எல்லாம் என்பதில் தன் உழைப்பு பிறர் உழைப்பு எல்லாம் அடங்கும். ஆனால் அன்புடையார் நம்முடைய உடம்பு உள்ளிட்ட அனைத்தையும் மற்றவர்களுக்கு என்று கருதுவார்கள். தான் இறந்த பிறகு தன் கண்களை மட்டும் அல்லாது தன் உடலையே எழுதி தானமா கொடுக்குறவங்க. இப்ப கூட கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவர் அது மாதிரி செய்தியெல்லாம் படிச்சோம். ஆனா நம்ம இந்த வள்ளுவர் குறள் குடும்பத்திலேயே இவங்க பொறியாளர் சீனி வரதராஜன் இருக்காங்க. நம்ம இப்ப கூட நம்ம மீட்டிங்ல கூட அவங்க பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு தன்னுடைய மனைவியோடைய கண்ணையும் சரி தன்னுடைய இது இறந்த பிறகு அவங்க பயன்படுத்திக்கிட்டோன்னு எழுதி தானமா கொடுத்துட்டாங்க. இவர் தன்னுடைய உடல் முழுசையுமே அவங்க அந்த மருத்துவர்கிட்ட போய் நிறைய கஷ்டப்பட்டு இதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி தன்னுடைய உடம்பையே எழுதி வச்சிருக்காங்க. இத மாதிரி இந்த வள்ளுவர் குடும்பத்துல ஒரு இவரு, அப்புறம் நம்ம நண்பர் பாலு இருக்காரு. அவங்க எல்லாம் அவரை அடி ஒற்றி தான் அவரும் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், என்னோட இணைய நண்பர். இது மாதிரி சிலர் தன்னுடைய உடம்பையே மற்றவர்களுக்காக கொடுக்குறாங்க. இதுக்கு சான்று இதை விட என்ன நமக்கு வேற எதுவும் கிடையாது. அதனால இந்த நம்ம பொறியாளர் சீனி வரதராஜன் அவர்களையே நாம இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிய நம்ம இந்த 3 அமைப்புகளின் சார்பாக இங்கு இருக்கிற நம்ம சான்றோர்கள் அறிஞர்கள் சார்பாக நான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவங்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னோடி. அவங்க செய்ததை எப்படி எங்களுக்கு தெரியும்? அவர் தான் இது இந்த காலத்துல கொடுக்கறது மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த சொல்லணும்ன்றது என்னன்னா அப்பதான் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். மற்றவங்க செய்வாங்க, நம்ம கொடுத்துட்டு இந்த கைக்கு செய்யறது அந்த கைக்கு செய்யக்கூடாது தெரியக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் அது அந்த காலம் மாறிட்டே இருக்கு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இப்ப அவங்க புத்தகத்திலே எழுதியிருக்காங்க. அவங்க அந்த உயில் சம்பந்தமா ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேன். அந்த புத்தகம் எழுதி வச்சிருந்தேன். அந்த புத்தகத்துல அவங்க இதெல்லாம் எழுதியிருக்காங்க, எப்படி என்ன பண்ணணும் போகணுன்றதெல்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்கள் எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. தன்னுடைய நம்ம போயிட்டா கூட நம்ம வாழறோம். எப்படி நம்முடைய கண்கள், நம்முடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் மற்றவங்களுக்கு. இதுதான் இந்த குறளுக்கு மிக சான்று.
அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோம். எனவே அதாவது முழுக்க முழுக்க தன்னலமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அன்புக்கு எதிரானவர்கள். எவன் முழுக்க முழுக்க பொதுநலம் சார்ந்தவனாக இருக்கிறானோ அவன் அன்புடையான். இததான் வந்து வள்ளுவர் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அடுத்தது விருந்தோம்பல் போயிறாரு திருவள்ளுவர். திருக்குறள்ல வந்து அடுத்த அதிகாரம் வந்து விருந்தோம்பல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை அப்படின்னு ஒரு வீட்டிற்குள் நடக்கிற நிகழ்வுகளை வந்து பற்றியே சொல்லி கொண்டிருந்தவர் மெல்ல கதவுகளை திறந்து இந்த நம்மளை வெளியில கூப்பிட்டு போறார். விருந்தோம்பல் அதிகாரத்தின் மூலமா வெளியிலிருந்து உறவுகள், நண்பர்கள், அறியாதவர்கள் உள்ளே வரும் பொழுது அவர்களை எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்பதற்காக, எதற்காக விருந்தோம்பணும், விருந்தோம்பலுடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் வந்து எடுத்து சொல்ற அதிகாரம் தான் இந்த விருந்தோம்பல். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ரொம்ப இதை பத்தி நான் வந்து சொல்ல தேவையில்லை. ஆனாலும் வள்ளுவர் வந்து நம்மளை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போறாரு. வெளியில இருந்து உள்ள நம்ம இவங்களை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உள்ள வராரு, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது வந்து இனிவை குரல் பத்தி ஆசிரியர் என்ன சொல்லிருக்காரு, அதாவது குரல்ல இருந்து இனிவை குரல் வந்து விருந்தோம்பலோடு மிக நெருக்கமான தொடர்புடையது. விருந்தோம்பல் வந்து விருந்தோம்பலுக்கு மிக முக்கியமானதே வந்து இனிவை குரல் தான். நம்ம இன்மை நம்ம இனிமையா பேசினாதான் நம்முடைய முகத்தினுடைய குறிப்பை வச்சுக்கிட்டே வந்து விருந்தினர்கள் வந்து எப்படி நம்மகிட்ட வந்து இது பண்ணுவாங்க, அவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்றதெல்லாம் வள்ளுவர் வந்து அருமையா சொல்லியிருக்காரு. அதாவது இதெல்லாம் இல்லறம் சார்ந்தது. அதனால இல்லறவியல்ல இருக்கிறவர்கள் வந்து எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் இனியவர்களாக இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. அதாவது வள்ளுவர் வந்து நிபந்தனை விதிக்கிறாரு. அதுல வந்து எண்ணமும் கரெக்டா இருக்கணும், சொல் கரெக்டா இருக்கணும், செயல் மூணுமே வந்து ஒரு புள்ளியில வந்து இணையணும். அறிவு என்பதை கூட பின்னால் வைத்த வள்ளுவர் அன்பு என்பதைத்தான் முன்னால் வைத்திருக்கிறார். மனிதன் இயல்பாக அன்புடையவனாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து எண்ண தூய்மை. அன்பு என்பது எண்ண தூய்மை, எண்ணம் சார்ந்தது, இதயம் சார்ந்தது அன்பு. அடுத்தது இனியவை குரல். இனியவை வந்து கூறுறது என்பது வந்து சொல் தூய்மை. விருந்தோம்பலில் காணப்படுவது செயல் தூய்மை. இந்த இடத்துல வந்து இதயம், நம்முடைய சொல், செயல் மூணுமே ஒரு இடத்துல ஒரு புள்ளியில இணைஞ்சு இருக்கு. இதைதான் வந்து சொல்றாரு. சொல்லை பொறுத்தவரையில வந்து அறம், பொருள் இரண்டு பாலிலுமே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இனிவை குரல் என்பது அறத்துப்பாலிலும், சொல் வன்மை என்பதை வந்து பொருட்பாலிலும் வச்சிருக்காங்க. விருந்தோம்பல், இனிவை குரல் போன்ற நற்பண்புகள் இருந்தால் அது சமுதாயத்திலே மதிப்பை மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலே உயரத்தையும் தரும் என்று வள்ளுவர் விளக்குகிறார். ஏன்னா இனிமையா இருக்கிறவங்க, இப்போ நம்ம ஒரு இதுக்கே போறோம், ஒரு வணிக சந்தைக்கு போறோம், அங்க யார் வந்து தன்மையா அன்பா பேசுறாங்களோ நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் இதுக்கு இயல்பா போவோம். அதனால வந்து அவங்களுடைய வணிகம் இது பண்ணும். நிறைய பேர் நினைக்கலாம் வணிகத்துக்காக அவங்க இனிமையா இருக்காங்கன்னு. அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள், நம்ம கஸ்டமர், நம்முடைய இவங்க நுகர்வோர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவர் வந்து இதுக்காக இருக்காரா இல்ல இயல்பாவே அப்படி இருக்காரான்ட்டு. அதனால வந்து இயல்பா இருக்கணும். இயல்பா இருந்தாதான் அவங்களுடைய செல்வ வளமும் பெருகும். இனியவை குரல்ல வந்து மிக உயர்ந்த பண்பாடு கூடுதலாக அவன் பணிவுடையனாக இருப்பது. அதாவது இனிமையா பேசி இன்னும் பணிவா இருந்தா அதை விட சிறப்பு வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு வந்து அணிகலனே வந்து வேற ஒண்ணு தேவையில்லை அப்படின்றாரு. எப்படின்னா நம்ம அணினா புறத்துல அணியறதா அணின்னு நினைச்சுக்குவோம், அகத்துக்கு அணி இருக்கு. அந்த அகத்துக்கு ஆன அணி வந்து என்னன்னா இதுதான். உள்ளத்துக்கு போட்டிருக்கிற அணி வந்து பணிவு, இன்னொன்னு இன்சொல். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா எத்தனை பெரிய நன்மைகளை இன்சொல் வழங்குகிறதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு கூட இது அந்த பணிவும் இன்சொல் இருந்ததுன்னா ரொம்ப எல்லாமே சிறப்பா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா கூட மறுபடியும் வந்து ஒன் சொல் பேசிக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. அதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு ஒரு குரல்ல சொல்லியிருக்காரு. இன்னொன்னு இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொன்றோ வன்கொள் வழங்குவது. இந்த ரெண்டு அவருக்கு வந்து ஒரு ஐயா வந்துச்சு, இப்படிலாம் இருக்கு நல்லது, ஏன் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏதாவது மனநோயான்னு கேட்கிறாரு. வேற ஒண்ணு இல்லை. அடுத்தது வந்து செய் நன்றி அறிதல். அறத்துப்பால்ல வந்து நலம், அதாவது நான் வந்து நன்றி என்றும் நன்றி அறிதல் தான் நம்ம கூறுவோம். சில வேளைகளில் நன்றி பாராட்டுகிறோம்னு சொல்லுவோம். ஆனா வள்ளுவர் வந்து செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரத்தை தலைப்பு கொடுத்திருக்காரு. எதுக்காக செய் நன்றி அறிதல்னு கொடுத்திருக்காருன்னு பார்ப்போம். தமிழறிஞர் இளங்குமரனார் இருக்காருல்ல, இறந்த நம்ம முதுமுனைவர்,
அவங்க வந்து திருக்குறள் தூண்டலும் துலங்கலும்னு ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு. பொதுவாக ஒரு ஊருக்கு ஒரு சமுதாயத்துக்கு செய்கிற நன்மைகளுக்கு நன்றி உரியவர்களாக இருப்பது நன்றி அறிதல். பொதுவாக எல்லோருக்கும் என்று இல்லாமல் குறிப்பிட்டு நமக்கு செய்கிற உதவிக்கு நாம் நன்றி உரியவர்களாக இருந்தால் அது செய் நன்றி அறிதல். தனிப்பட்ட மனிதருக்கு இது வந்து நம்ம அதை வந்து அப்படிதான் விளக்கம் தராங்க. அதிகாரத்தின் கடைசி குறள்ல வந்து செய் நன்றி என்கிற சொல் இடம்பெறுகிறது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது ஒரு குறள் இருக்கு. இதை வச்சு பார்க்கிற போது இளங்கமன்னார் வந்து கூறியிருக்கிற அந்த பொருள் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. எந்த நன்றியை வேண்டுமானால் கொன்று விடலாம், செய் நன்றி கொன்று விடக்கூடாது என்று சொல்லும் பொழுது நன்றி வேறு செய் நன்றி வேறு என்பது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து முக்கியமான ஒரு அதிகாரம் நடுவு நிலைமை தான். நடுவு நிலைமை பொதுவாக நம்ம எழுதும் போது நடுநிலைமைன்னு எழுதுவோம். ஆனா வள்ளுவர் வந்து என்ன செய்யறாருன்னா நடுவு நிலைமைன்னு ஒரு உகரம் சேர்த்து எழுதுறாரு. அதுக்கு என்ன காரணம்? நடுவு நிலைமைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்றார் ஆசிரியர். நடுநிலை என்பது நாம் எந்த பக்கத்திலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவது. நடுநிலையில நான் வந்து அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கம் இல்லைங்க, நான் நடுவுல இருக்கேன் அப்படின்றது. யாரோட சார்பு இல்லாம நடுநிலையா இருக்கிறோம்னு தான் நம்ம சொல்றோம். இதனால வந்து இன்னைக்கு பல வந்து ஏடுகளா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கலாம், நாங்க நடுநிலை அப்படின்வாங்க. நம்மளே கூட நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நம்ம எந்த கட்சியும் நாங்க சாராதவங்க, நாங்க நடுநிலைன்னு. ஆனா அந்த நடுநிலை அது வந்து கரெக்டானதுதான் இங்க வந்து போகுது. ஆனா வள்ளுவர் சொல்ற நடுவு நிலைமைக்கும் பரிமேலழகர் உள்ளிட்ட உரையாசிரியர்கள் தருகிற உரை என்ன சொல்றாருன்னா, பரிமேலழகர் உள்ளிட்ட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நண்பன் பகைவன் முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க, அதை வந்து நொது மலர்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம கூட அதை தெரிஞ்சுக்கிறதுல தவறு இல்லை, பின்னாடி ஏதாவது பயன்படுத்தலாம் நம்ம. நொது மலர் இதுல வந்து வேறுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் ஒரே பார்வை உடையராக இருத்தல் தான் வந்து நடுவு நிலைமைன்றாங்க. ஆனா நடுநிலைன்றது வந்து சார்பின்மை, நடுவு நிலைமை என்பது வந்து பொது பார்வை. நடுநிலைனா வந்து சார்பின்மை, நடுவு நிலைமை என்பது பொது பார்வை. அதாவது நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் என்னவோ அந்த நியாயத்தை சொல்றது. அதாவது ஒரு கேம் பார்க்க போறோம், விளையாட்டு பார்க்க போறோம், அதுல விளையாடுவர்களை வந்து பார்க்க கூடாது, விளையாட்டை தான் பார்க்கணுன்றாரு ஆசிரியர். பெரும்பாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்தியா பாகிஸ்தான் ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா அப்படின்னு ஆடுவோம். இது சென்னை சூப்பர் கிங்ஸும் மற்றவங்க ஆடுறாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம என்ன அந்த மாதிரி பார்க்காதீங்க, நம்ம வந்து பொதுவாக அந்த கேமோட இதை பாருங்க அப்படின்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை வந்து இதுதான். இது வந்து ஒரு போலியான செயல்னு கூறாரு. நாம் எந்த பக்கமும் சார்பு அற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வது அடிப்படையில் உண்மையான கூற்றாக இல்லை. இதுக்கு ஒரு சான்று மட்டும் சொல்றாரு. அதாவது சார்பற்றவர்களாக யாருமே உலகில் வாழவும் முடியாது, இயங்கவும் முடியாது. எல்லோருக்குமே வந்து சார்பு இருக்கவே செய்யும். சார்பு என்பது வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தாததுமாக இருக்கிறதே தவிர சார்பு உடையதை வந்து சார்பற்றதாக இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் அடிக்கிறான், நீ அடிக்கிறவன் பக்கம்னா அடி வாங்குறவன் பக்கமான்னு கேட்டா, இல்லைங்க நான் 2 பேருக்கும் இல்ல நான் வந்து பொது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடிக்கிறானே அவனை சப்போர்ட் பண்றோம்னு அர்த்தம். ஏன்னா அடிக்கிறவன் வந்து வலியவன், பவருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தான் அது மறைமுகமா இது மாதிரி ஒரு பொருள் தருது. அதனால வந்து நம்ம வந்து நடுநிலைமைன்றது வந்து தவறான ஒரு இதுன்றாரு. அந்த இடத்துல அடிபடுறவனை வந்து காப்பாற்றணும் ஒழிய அடிக்கிறவனை தடுக்கணும், அடிபடுறவனை வந்து காப்பாற்றணும், அதுதான் நியாயம். அந்த நியாயத்தை செய்யாம நம்ம வந்து இல்ல நாங்க வந்து நடுநிலை அப்படின்னு பேசாம இருந்தோம்னா அது வந்து நியாயம் இல்லைன்றாரு. அடுத்தது அடக்கமுடைமை ஒண்ணு இருக்கு. அந்த அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை உள்ளிட்ட 10 உடைமைகளை பற்றி வள்ளுவர் பேசுகிறார். இந்த 10ம் உடையவனாக இருக்கிறவன் தான் உலகில் பெருஞ்செல்வன். அதாவது சொத்துனா இதுதான் சொத்து அப்படின்றாரு. இந்த 10 உடைமைகளை பற்றி சொல்லும் போது என்ன காரணம் கருதியோ வள்ளுவர் பொருளுடைமையை பத்தி சொல்லல. அவர் வந்து பொருளுடைமை அதுக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரமே வச்சிருக்காரு. ஆனா இந்த பொருளுடைமையை வந்து இந்த 10 உடைமைகள்ல சொல்லல. இது வந்து ஒரு அணிகலனா நமக்கு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றாரு. இந்த பொருள் உடைமையில வந்து பொருள் வந்து பூரியார் கண்ணும் உள்ள, அதாவது கீழ்மக்கள் கையிலையும் இருக்குதான். ஆனா மற்ற அந்த 10 உடைமைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 அந்த உடைமைகள் வந்து அது இருந்ததுன்னா அவன் கீழ்மக்கள் தான், இருந்ததுன்னா அவங்க கீழ்மக்கள் கிடையாது.
ஆனா அந்த கீழ் மக்கள்கிட்ட பொருள் இருக்கும், இந்த 10 அணிகள் எல்லாம் மிஸ் ஆகும், நிறைய உடைமைகள். அப்போ வந்து அது சரிப்பட்டு வராது. அதனால வந்து இந்த பொருள் உடைமை வந்து கூறியார் கண்ணும்னா கீழ் மக்கள்கிட்டையும் கையில இருக்கு, மேல் மக்கள்கிட்டையும் இருக்கும், எல்லார்கிட்டையுமே இது பரவலா இருக்கும். அதனால வந்து அதை வந்து ஒரு உடைமையா வந்து அவரு எடுத்துக்கல. அன்புக்கும் அருளுக்கும் அறிவுக்கும் இருக்கிற பெருமை பொருளுக்கு கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறதா பேராசிரியர் வந்து சொல்றாருங்க. வள்ளுவர் வந்து அதனாலதான் பொருளை வந்து ஒரு உடைமை பொருளாக கருதவில்லை. இந்த அடக்கமுடைமையே அறிவறிந்த அடக்கம் தான். அடக்கம் என்பதுதான் அடக்கமுடைமையில கூட அறிவறிந்த அடக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நுட்பமான ஒரு இது. அறிவறிந்து ஆற்றின் அடங்கா பெறின் என்று வள்ளுவர் சொல்லிற போது, அடக்கம் என்பது பயத்தினால் வருவது இல்லை. நம்ம அடங்கி போறோம், பயந்துகிட்டு அடங்கி போறது கிடையாது. அதை வந்து வள்ளுவர் வந்து அதை வந்து அறிவறிந்துன்னு ஒரு அடக்கமா இருப்பது வேறு, அடிமையா இருப்பது வேறு. மிக பலர் வந்து அடக்கமா இருக்கிறோன்று நினைத்துக்கிட்டு அடிமையா இருக்காங்க. மிகச்சிலர் வந்து அடிமையா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அடக்கமா இருக்காங்க. அடிமைத்தனம் பயத்திலிருந்து வருகிறது, அடக்கம் அறிவிலிருந்து வருகிறது. அடக்கம் இன்னொன்னு மலையினும் மானப்பெரிதுன்னு சொல்றாங்க திருவள்ளுவர். அதுக்கு வந்து பேராசிரியர் வந்து நல்ல ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்காங்க. மலையை விட அடக்கம் பெரிது என்பதை நாம் எண்ணி பார்த்தால் இதில் ஒரு வேடிக்கையான முரண் இருக்கிறதுன்றாரு. என்ன முரண்? அடக்கம் வந்து கீழே கீழே அடங்குவது, மலை வந்து மேல மேல உயர்வது. இது ரெண்டையும் ரிலேட்டடா சொல்றாரு. எப்படி, ஏன் சொல்றாரு? ஆனால் கீழ் அடங்குதலை மலையை விட மேல் எழுதல் என்று வள்ளுவர் சொல்கிறார். மலையை விட பெரிது என்று கூட அல்ல, மலையினும் மான பெரிது, மிக மிக பெரிதுங்கிறார். மலை என்பது அசையாமல் இருப்பது, அசைய இயலாதது. ஆகவே அதை மலை அசையாமல் இருப்பதில் வந்து பெரிய வியப்பெல்லாம் இல்லை. ஆனால் மனிதர்கள் அசையும் இயல்புடையவர்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம், தம்முடைய அடக்கமின்மையை எப்படி காட்டுவாங்கன்னா உடல் மொழியில காட்டுவாங்க. காலாட்டிக்கிட்டு கையாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலதான் அடக்கமின்மையே வந்து வெளிப்படும். அந்த பணிவுன்றது இருக்காது, உடல் அசைவுகளால் தான் வெளிப்படுகிறார். இவை மன அடக்கம் புல அடக்கமின்மை, மன அடக்கமின்மை புல அடக்கமின்மையால் வெளிப்படுவதாக உளவியல் சான்றோர் கூறுகிறாங்க. அடங்குவதற்கு பேரறிவு வேணும். எல்லாம் அடங்கி போறாங்கன்னா அதுக்கு வந்து அறிவு இருந்தாதான் அடங்கி போக முடியும். அடங்காமல் தெரிவதற்கு அறிவு தேவையில்லை. அடக்கம் என்பது அறிவின் ஒரு பகுதி. அறிவு சார்ந்து அடங்குகிறவர்களுக்கு தான் எப்போதும் அடங்க வேண்டும், எப்போது எழ வேண்டும்னு தெரியும். எப்ப வந்து நம்ம வந்து ரைஸ் ஆகணும், எப்ப வந்து அடங்கி போகணும்ன்றது வந்து அறிவு இருந்தால் தான் தெரியும். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம். எனவேதான் அடக்கம் என்பதை ஒரு பெரிய உடைமையாக, பெரிய பலமாக வள்ளுவர் வந்து சொல்றாருங்க அப்படின்னு பேராசிரியர் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அடுத்தது ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை அடுத்தது வந்து ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமாக இருக்கிறவங்க எல்லாரும் அடக்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அடக்கமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒழுக்கமானவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒழுக்கமா இருக்கிறவங்க எல்லாரும் அடக்கமா இருப்பாங்க, அடக்கமா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒழுக்கமானவங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து நடிப்பாங்க. இந்த ஒழுக்கம் என்பது என்ன என்பதற்கு ஏராளமான விவாதங்கள் இருக்கிற காரணம், ஒழுக்கம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காதுன்றாரு. மாறாக இது வந்து மாறுற தன்மை உடையதா என்பதை கேள்வி அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதான் நேற்றைய ஒழுக்கம் வந்து இன்றைக்கு கருதப்படாது. இப்ப மேலை நாட்டுல வந்து மது அருந்துவாங்க, அது வந்து அந்த குளிர் பிரதேசம், அது வந்து அங்க நியாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. பட் இங்க வந்து நம்ம வந்து அதை வந்து ஒழுக்கமின்மை தான் நம்ம சொல்லுவோம். அதனால இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒழுக்கம்னா என்னன்னா, நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுதான் ஒழுக்கம்ன்ற ஒரு இடத்துல. அதாவது இதை வந்து தந்தை பெரியாரே அப்படி சொல்லியிருக்கிறதா ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு உலகத்தோட ஒட்ட ஒழுகல் என்று சொல்றாங்க. இந்த உலகத்தோட ஒட்ட ஒழுகல், இதுல வந்து எல்லாத்தையுமே உலகம் சொல்றது அப்படியே ஏத்துக்கணுன்றது இல்ல. உலகம்னா என்னன்றது வந்து இந்த காலத்துல மறைஞ்சு போச்சு. அதுக்கு வந்து உயர்ந்தோர் மேற்றேன்னு ஒரு அந்த காலத்து இது ஒண்ணு இருக்கு. உயர்ந்தோர் மேற்றே என்றும் பழந்தொடர். அந்த எல்லா மனிதர்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அனைவரும் சேர்த்தே உலகம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, சான்றோர்கள் உயர்ந்தோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை ஒட்டி ஒழுகுதல், இதுதான் ஒழுக்கம் அப்படின்றாங்க. இந்த ஒழுக்கத்தை பத்தி இன்னொரு விவாதமும் இருக்கு. மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். அதாவது
வள்ளுவர் வந்து எதுலையுமே வந்து அப்பெல்லாம் அந்த காலத்துல சாதியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனா வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இவங்களை பார்ப்பான்னு அப்படி குறிப்பிட்டிருக்காரு. அவங்க என்னன்னா இந்த ஓதி அந்த வேதங்களை மறந்தா கூட பரவாயில்ல, நம்ம மறுபடியும் படிச்சுக்கலாம், ஆனா ஒழுக்கம் கெட்டுச்சுன்னா அதை வந்து நம்மளால வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்னு இந்த ஒரு இடத்துல மட்டும் சாதியை வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் ஒழுக்கம் கெட்ட போனவன் வந்து எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவனுடைய சிறப்பு கெட்டு போகும் என்பது பொருள். ஒரு மனிதனின் உயர்வும் தாழ்வும் அவன் பிறந்த பிறப்பினால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கருதப்பட்ட மனுநீதியும் வர்ணாசிரமும் கோலோச்சிய காலத்தில், அப்பெல்லாம் வந்து மனுநீதி வர்ணாசிரமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த இடத்துல வந்து ஒரு கோட்பாடை வந்து வலிமையா இருக்கும் பொழுது அந்த கோட்பாட்டை வந்து வள்ளுவர் இந்த இடத்துல மறுக்கிறார். இதுதான் வள்ளுவத்தினுடைய புரட்சிகரமான குரல்னு பேராசிரியர் வந்து அவருடைய பார்வையில் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிறன் இல் விழையாமை. இதுல வந்து வேண்டாத குணங்கள்னு என்பது இப்பதான் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாரு வள்ளுவர். வேண்டாத பட்டியலில் பயனில கூறாமை, அழுக்காராமை என பலவற்றை பற்றி வள்ளுவர் பேசுகிறார். பிறன் இல் விழையாமை என்பதைத்தான் தீவினைகளில் முதல் தீமையாக வள்ளுவர் பார்க்கிறார். அதற்கான காரணம் ஒழுக்கமுடையவன் கூட தவறி விடுகிற இடம் இதான். அதாவது இந்த காமத்துக்கு வந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நம்ம செய்திகள்ல பாக்குறோம், நிறைய விஷயங்கள் இது மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையா பேசாதால, அதுவும் இன்றைக்கு வந்து ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரி நம்ம இது இப்ப முகநூலா இருக்கட்டும் வேற எதுலையோ எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கிறதால மக்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு இழந்து கூட இருக்கலாம். ஆனா இந்த காமத்தை வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம். இதை நீங்க கட்டுப்படுத்தினாதான் நல்லது அப்படின்றதுக்காக தான் வந்து பிறனில் விழையாமையே வந்து வள்ளுவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது பொறை உடைமை. இதுல வந்து பிறனில் விழையாமை அதிகாரத்துக்கு அடுத்ததாக இந்த அதிகாரத்தை ஏன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு? அதாவது நெறி நீங்க யாரையும் பொறுத்தல், நெறியில் வாழ்கிறவர்கள் செய்கிற பிழைகளை பொறுத்தல் என்பது வேறு, நெறியில் இருந்து நீங்கியவர்களையும் கூட பொறுத்து கொள்ளுதல் மிக மேன்மையானது. இத மாதிரி கண்டவன் கிட்டுச்செயராய் வந்தா கூட அதை பொறுத்துக்கணுன்றாரு. பொறையுடைமையில வந்து இத மாதிரி வள்ளுவர் வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கோங்கன்றாரு. என்னவோ தெரியல. அதற்கு பிறகு வருகிற அனைத்து அதிகாரங்களையும் எந்த குணங்கள் எல்லாம் நமக்கு கூடாதன வேண்டாதன என்பதை வள்ளுவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். இந்த பொறையுடைமையுடைய ஆழத்தை சொல்கிற அதிகாரம் பூமியே பொறுமையே அடையாளம் என்பதால் இதிலிருந்தே அதிகாரத்தை தொடங்குகிறார். என்ன அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்றாரு. நிலத்தின் சிறப்பு என்னன்னா, யாராவது நம்ம மீது நின்றுட்டு தன்னை வந்து தோண்டுகிறாங்களோ அவங்கள வந்து பொறுத்துக்கிறது தான் நிலம். அதனால்தான் நிலம் போலன்னு கூட அவர் சொல்லல, அகழ்வாரை தாங்க நிலம் போலன்றார். கயமை அதிகாரத்துக்கு வரும்போது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல பொறுமையா இருங்கன்றாரு. இன்னொரு இடத்துல வந்து இந்த மூஞ்சில் தாடையில குத்த சொல்றாரு. அவரு கயமையை வந்து கையை மடக்கி கயவனின் தாடையில குத்த வேண்டும்னு ஒரு குரட்பாளர். ஈர்ங்கை விதிரார் கயவர் குடிருடிக்கும் பூன்கையர் அல்லாதவர்க்கு. இவ்வாறு கையை மடக்கி எதிரின் தாடையில அடின்னு மிக கடுமையாக சொல்றது கயமையில. அதான் வள்ளுவர் வந்து எந்த இடத்துல எப்படி சொல்லணுமோ இந்த இடத்துக்கு வந்து பொறுமையாதான் நீ இரு, ஒருத்தன் கொல்லவே வந்தா கூட கொன்றன்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படின்றாரு. ஆனா இந்த இடத்துல வந்து அடி தாடையெல்லாம் உடைச்சி எடுத்துருன்றாரு. அதுக்கு என்னன்னா, தன்னை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அமைதியா போ, சமுதாயத்தை பத்தி ஏதாவது சொல்ல வரானா நீ வந்து சும்மா இருக்காத. அதுதான் தனி மனிதன், நீ வந்து பொறுத்து போ, எல்லா இடத்துலயும் பொறுத்து போ சொல்ல. அவரு ஒன்ன தனிப்பட்ட முறையில சொல்றானா பொறுத்து போ, அது வந்து தப்பு இல்லை. ஆனா நீ வந்து சமுதாயத்தை, ஒரு இனத்தை, ஒரு இதை வந்து சொல்றாங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பொதுவா சொல்றாங்கன்னா அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா, இது அப்படியே மாறிதான் இருக்கு. நம்மளை பத்தி சொன்னாதான் நமக்கு கோவம் வரும், சமுதாயத்தை பத்தி சொன்னா நமக்கு அது பொருத்தம் இல்லைன்ட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அதனால சரி, டைம் பரவாயில்லையா? டைம் பரவாயில்ல. பட் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அந்த பகுதியை தான் நான் பேராசிரியர் என்ன சொல்லிருக்காருன்னு ஆவலா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. குறிப்பா நீங்க வந்து ஊழ் பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு, அவருடைய பார்வை என்ன? ரெண்டாவது வந்து இந்த சிமிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இது வேண வேண்டாம், அந்த குரலுக்கு பேராசிரியர் என்ன விளக்கம் அதை பத்தி சொல்லிருக்காரா? ரெண்டு. மூன்றாவது அந்த இயல் பகுப்பை பத்தி ஏதாவது சொல்லிருக்காரா? ஏன்னா இயல் வந்து துறவியலுக்கானது இல்லறத்தானதுக்கு வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா எல்லா அறமும் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை பத்தி பேராசிரியர் ஏதாவது சொல்லிருக்காரா? இந்த மாதிரி 2-3 கேள்வி ஊழ் ஊழ் தொடர்பா அந்த அந்த அறத்துப்பால்ல அரண் வலியுறுத்தல அது தொடர்பா அதாவது அவருடைய பார்வை ஏதாவது இருந்ததுன்னா அது பயனுள்ளதா இருக்கும். வேற ஏதாவது மாறுபட்ட சிந்தனை, ஏன்னா சில இடத்துல பரிமேலகரே அப்படியே உள்வாங்கி பரிமேலகரே சொல்ற மாதிரி இவர் சொல்லிருக்காரு. அதெல்லாம் இருக்குது. அது மாறுபட்ட பரிமேலழகர் வந்து முழுமையா எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து பரிமேலழகர் வந்து இது பண்றதே கிடையாது. இல்ல அவர் வந்து மிக உயர்வா தான் சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து அவர் வந்து அவர் மேல எந்த இதுவும் கிடையாது நமக்கு. அத இந்த 2-3 விளக்கங்கள் நீங்க சொல்லிட்டு நீங்க முடிச்சீங்கன்னா அப்புறம் வேற ஏதாவது கேள்வி வந்து பாத்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் சொல்றதுல இருந்து மாறுபட்ட சில கருத்துக்கள் இந்த 3 தொடர்பா அதான் இருந்ததுன்னா நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இப்ப ஊழ் என்பதற்கு விதின்னு தான் பொருள் சொல்றாங்க. ஊழ் வந்து மாறு பெயரும் என்று புறநானூறு பேசுகிறது. ஊழ் பழுத்த தீங்கனின் அகநானூரிலே ஒரு வரி வருகிறது. எனவே ஊழ் என்னும் சொல் சங்க இலக்கியங்களிலும் பல இடங்களில் பறந்து காணப்படுகிறது. இது விதித்துவமா வினைத்துவமா என்றும் ஒரு கேள்வி எழுகிறது. இரண்டுக்கும் இடையில் மிக நுட்பமான வேறுபாடும் இருக்குது. வினைப்பயன் வேறு, விதிப்பயன் வேறு. வினை என்றால் செயல், நாம் என்ன செய்தோமோ அது நமக்கு வந்து சேர்கிறது. விதை விதைத்தவன் வினை விதைத்தவன் 2 பேருக்கும் இருக்கும் வேறுபாடு போன்றது இது. நான் என்ன பண்ணேன், கடைசியா இது வந்து இந்த ஊழ் தான் கொஞ்சம் உள்ள போகாம வந்துட்டேன். அந்த அறத்தாறு இது என வேண்ட அரண் வலியுறுத்தல் அதை பத்தி ஏதாவது சொல்லிருக்காரு பேராசிரியர்? அறத்தாறு இது என வேண்ட செவியை பொறுத்தானோடு ஊன்தான் இடை. அப்புறம் பிறவி மறுபிறவி பத்தி எல்லாம் பேராசிரியர் வள்ளுவருடைய நம்பிக்கை அல்லது நம்பிக்கையின்மை பத்தி ஏதாவது சொல்லிருக்காரா? ஏன்னா பேராசிரியர் நம்ம இதை எதிர்பார்க்கிறோம். சிவிகையை பத்தி சொல்லியிருக்காரு. அரண் வலியுறுத்தல் அதான் அரண் வலியுறுத்தல் தான். நான் வந்து அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இதுதானே சாதாரணமாவே எடுத்துக்கிட்டேன் நான். அதாவது எனக்கு அந்த அதிகார வரிசை வந்து எனக்கு ரொம்ப அது பிடிச்சு போயிருந்தது. அதனால நான் வந்து அந்த அதிகாரங்கள் ஒண்ணு சொல்றாரு இல்லைங்களா, இந்த நம்ம படிநிலை அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. இந்த தவம் இதெல்லாம் அவா அறுத்தல் அதுக்கெல்லாம் கூட நல்ல இதெல்லாம் வச்சிருக்காரு அவரு. இந்த சிவிகை வந்து அவர் ரொம்ப சொல்லல. இந்த புத்தகமா கூட சொல்லலாம். நீங்க ஒரு நிறைவு பண்ணிட்டீங்கன்னா 7:40 ஆச்சு. அப்படியே நிறைவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கூட நீங்க வாய்ப்பு இருந்தா அதை பார்த்து சொல்லுங்க. நீங்க அதை ஒன்றும் பிரச்சனை சிலது சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது தீவினை எச்சம் வந்து குறிப்பாக சில தீவினை பெயர்கள் வந்து சுட்டி காட்டி கூறி வந்த வள்ளுவர் இந்த அதிகாரத்துக்கு பொதுவாக தீவினை எச்சன் பெயர் வச்சிருக்காருன்ற. உலகத்தில் வந்து 1000 நன்மைகளும் தீமைகளும் இருக்கு. எல்லா தீமைகளையும் எல்லா நன்மைகளையும் பட்டியலிட்டு விட முடியாது அப்படின்றாரு. எனவே குறிப்பாக பிறனில் விழையாமை, வெக்காமை, புறங்குறாமை, பயனில் சொல்லாமை என்ற 4 தீமைகளையும் சுட்டி காட்டிவிட்டு மீதம் இருக்கிற விடுபட்ட தீமைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அதிகாரத்தை தீவினை எச்சன் வச்சிருக்காரு. இந்த இதுல புறங்கூறாமை தான் வந்து ரொம்ப எனக்கு மனசுல ரொம்ப பிடிச்சது. அதை மட்டும் தயவு செய்து நான் சொல்லிடுறேன். அறங்கூறாமை, வெக்காமை ஆகிய அதிகாரங்களை தொடர்ந்து புறங்கூறாமையை வள்ளுவர் அமைச்சிருக்கிறார். புறங்கூறுதல் என்றால் ஒருவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி இழிவாக பேசுவது. அழுக்காறு என்பது எண்ணம் சார்ந்தது, வெகுதல் என்பது செயல் சார்ந்தது, புறங்கூறுதலோ மொழி சார்ந்தது என்றார். எண்ணத்தில் ஏற்படும் அழுக்கு பொறாமை, செயலில் ஏற்படும் அழுக்கு வெக்காமை, சொல்லில் ஏற்படும் அழுக்கு புறங்கூறுதல். புறங்கூறுதல் என்பது இயலாமையின் வெளிப்பாடு. வேறு எதையும் செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் தங்கள் சொற்களால் அடுத்தவனை அழுக்குப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள் சொல்றாரு. அறங்கூறல்னாலும் பல குற்றம் இல்லை, புறங்கூறான் என்றால் இனிது ஒரு முதல் குறள் இருக்கு. அறங்கூறுதல்னா என்னன்னு அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஒருவன் செய்த பிழையை அவன் முகத்துக்கு நேரே பரிவாய் இதமாய் எடுத்து சொல்லுதல் தான் அறங்கூறுதலாம். அதாவது ஒருத்தன் தப்பே பண்ணியிருந்தா கூட அதை வந்து ரொம்ப கடுமையா சொல்லாம பரிவா இதமா சொல்லணுமா. ஒருவன் செய்த அல்லது செய்யாத பிழையை அவன் இல்லாத இடத்துல கூறுதல் வந்து புறங்கூறுதல். ஒரு குறட்பால வந்து 4வது குறட்பால என்ன சொல்றாரு, கண்ணின்று கண்டற சொல்லினும் சொல்லுக முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இதுக்கு வந்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, முகத்துக்கு நேரே நின்று சொன்னாலும் குற்றமில்லை, ஆனால் முகத்துக்கு பின்னால் நின்று ஒரு நாளும் பேசாது என்கிறார். முன்னால் என்று சொன்னாலும் குற்றமில்லை என்று சொன்னால் அது மிக சரியான செயல் என்பது போல வள்ளுவர் காட்டவில்லையே என்கிற எண்ணம் நமக்கு வருது. ஒருவனுக்கு நேரடியாக நின்று அவன் குறைகளை சொல்வது நல்லதுதானே, அதனால அறங்கூறுதல் என்று நாம் கருதலாம். ஆனால் வள்ளுவர் இப்படி சொல்கிறார் என்று தோன்றுகிறது. எப்படி சொல்றாருன்னா, நேரடியாக நின்று ஒரு பிழையை சொல்வது சரிதான், ஆனால் அதை சொல்கிற போது கூட கண்ணற சொல்வது,
கண்ணற சொல்லக்கூடாது. கண்ணின்று கண்ணற சொல்வது என்றால் கண்ணோட்டம் இல்லாமல், கருணை இல்லாமல், கண்ணறனா இந்த பரிவு இல்லாமல் ஒருவனின் குற்றத்தை எடுத்து காட்டுவது என்று பொருள். அப்படி சொல்லும் பொழுது அதிலும் ஒரு பரிவு இருக்க வேண்டும். அதுதான் அறங்கூறுதல். அப்படி இல்லை என்றால் அது கண்ணற சொல்வது. எனவே இதில் 3 செய்திகளை நாம் பார்க்கணும்னு சொல்றாரு. ஒன்று, ஒருவரோடு நமக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை அவரிடத்தில் பரிவாக சொல்வது உயர்ந்தது. எல்லார்கிட்டவே நம்ம டிஃபரெண்ட், நம்ம சொல்ற விதம் ரொம்ப சாஃப்டா இருக்கணும்ன்றாரு. நம்முடைய மாற்று கருத்தை சினம் கொண்டு கருணை இல்லாமல் சொல்வது 2வது வகை. அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேசுவது 3வது வகை. இந்த 3வது வகை தான் புறங்கூறுதல். புறம் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழியையும் அதிகாரத்திலே சொல்றாரு. என்னன்னா, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிப்பேன் தீதுன்றோ மண்ணும் இருக்கு. இந்த ஏதிலார் குற்றம் போல்னா குற்றம் செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன்னா நானும் குற்றம் செய்வேன். அதை நினைச்சு பார்த்தா மத்தவங்களை பத்தி நம்ம புறம் பேச மாட்டோம். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, புறம் சொல்றவங்களோட புறம் சொல்றதை கேட்கறாங்கல்ல, அது ரொம்ப தப்பு, அவங்கள்ட்ட இருந்து விலகி இவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. புறம் கூறுதலை ரொம்ப மிக கடுமையா சாடுறாரு. இதுதான் இது. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் இருக்கு. இதுல தலைவர் சீரா கேட்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு உடனே பதில் சொல்ல முடியல. இன்னும் இப்ப கொல்லாமை, புலால் மறுத்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதெல்லாம் இருக்கு. கொல்லாமையில யாமை யாமையா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நிலப்பரன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. வாய்மையை காட்டிலும் உலகத்திலேயே நல்ல அறம் எதுவும் இல்லை என்று சொன்ன வள்ளுவர் அதே வாய்மை 2வது இடத்திற்கு தள்ளி இருக்கிறார். இந்த எந்த குறள்ல, ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமையே நன்று. பொய்யாமை நன்று. உலக அறங்களிலேயே உயர்ந்த அறம் கொல்லாமைதான். அதற்கு அடுத்த நிலையிலே வருகிற அறம் பொய்யாமை என்கிறார். ஏன்னா ஒரு இடத்துல இதுதான் யான்றாரு, வாய்மைதான்றாரு. இன்னொரு அடுத்த இதுல கொல்லாமைன்றாரு. என்ன காரணம்? வாய்மைதான் சிறந்த அறம் என்று வள்ளுவர் சொல்லிவிட்டார். ஆனால் அவருக்கே ஒரு ஐயம் எழுந்திருக்கான். என்னன்னா, வாய்மைதான் சிறந்தது என்றாலும் வாய்மையிலையும் சில கேடுகள் விளையும் என்பதை மறந்துவிட்டு அதை பின்பற்றுகிற போது என்ன நிகழும் என்று எண்ணி பார்த்திருக்கலாம். வள்ளுவர் இதை யோசிச்சிருக்கிறார். அந்த இடத்துல வாய்மை கொல்லாமை என்கிற 2 அறங்களையும் ஒன்றாக நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையை சொல்வதால் ஒரு அப்பாவி கொலை செய்யப்படுவான் என்ற நிலை வருமானால் அப்போது உண்மையை விட அவனை கொல்லாமல் காக்கின்ற அறம் முதன்மையானது என்று அவர் கருதுகிறார். அதாவது உண்மையை சொல்றோம், இங்க வந்திருக்காரா, ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு, அந்த இடத்துல நான் உண்மைதான் பேசுவேன்னு சொல்லி, ஆமாங்க அது இங்கதான் இருக்காருன்னா போட்டு விட்டுருவோம். இப்ப அந்த ஆம்ஸ்ட்ராங் எல்லாம், ஆம்ஸ்ட்ராங் யாரோ ஒருத்தர், ஆமா, பகுஜன் சமாஜ் கட்சி இவரை வெட்டியிருக்காங்க. வெட்டி அவரு இறந்தே போயிட்டாரு. இப்ப அது மாதிரி நம்மகிட்ட வரும்பொழுது அவர் இங்க இருக்காருங்கன்னு சொல்லி அதனால அவர் கொலை செய்யப்பட்டா அது பெரிய இது. வாய்மையை விட இந்த இடத்துல உயர்ந்தது கொல்லாமை தான். கொல்லாமை அவ்வளோ தூக்கி அவர் பேசுறாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் கொடுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு கொல்லாமையில வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காருன்னா, இந்த குறள் விருந்தோம்பல் அதிகாரத்துல இருக்குன்னு நினைப்போம். நம்ம நினைப்போம். அந்த அதிகாரத்துல இல்லாம இந்த பகுத்துண்டு, இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ன்றது குறளை எதுக்காக கொல்லாமையில் வச்சிருக்காரு? அதிகாரத்துல என்ன, நம்மிடம் உள்ள உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து உண்ணும் அறம்தான் உலகத்திலேயே தலை சிறந்தது என்றும் கொல்லாமை அதிகாரத்தில் வைப்பதா காரணம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பாத குற்றத்தை யாரெல்லாம் பகிர்ந்து கொடுக்காம சாப்பிட்றான், தானா சாப்பிட்றான், மற்றவங்களை பார்க்க வச்சுக்கிட்டு அதை கொலை குற்றமா கருதுறாராம் வள்ளுவர் அப்படின்னு பேராசிரியர் எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே அந்த கருத்து உடன்படாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தவன் பசியோடு இருக்கிற போது அவனை பசிக்க விட்டு தான் மட்டும் புசிப்பது கொலை குற்றத்திற்கு சமம் என்று வள்ளுவர் கருதுகிறார் இந்த இடத்துல. அதாவது நம்ம இருக்கிறது 4 இட்லி இருக்கா, பசியோட 2 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிட்றது தான் நியாயம்ன்றாரு. ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. நம்ம முதல்ல உள்ள உட்காந்து சாப்பிட்டே போயிடுவோம். இதெல்லாம் வள்ளுவம் பரப்பப்பட்டால் தான் இதெல்லாம் தெரியும். நிறைய விஷயங்கள் மறந்துடுச்சு மக்களுக்கு. எது நல்லது எது கெட்டதுன்றதே அது தலைகீழ் மாறிட்டு இருக்கு. நிறைய செய்திகள் இப்ப நன்றி இதெல்லாம் உதவி இதெல்லாம் எப்படி மாறிட்டு இருக்கோ அந்த மாதிரி நிறைய செய்திகள் நமக்கு தலைகீழா போயிட்டே இருக்கு. அதனால நம்ம சமுதாயத்துல திருக்குறள் நிச்சயமாக பரப்பப்பட வேண்டும். இதை எல்லா அதாவது சார்பின்றி அதாவது வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும், அதாவது பெரியவங்க சிறியவங்கன்னு இல்லை,
பார்க்குற எல்லாருக்குமே நம்ம சொல்லணும். ஒரு ஒரு அமைப்பு சாரா நிறுவனங்கள் இருக்கு, அமைப்பு சாரா இதெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து வள்ளுவம் வந்து அவங்களுக்கெல்லாம் போதிக்கப்படப்படணும். இது வந்து நம்ம வேற எதுவும் வேதங்கள்லாம் போதிக்கிறதுல வந்து பயன் இல்லை. ஒரு புதிய சமுதாயம் படைக்கணும்னா அவங்க எல்லாருக்குமே வந்து வள்ளுவத்தை வந்து கொண்டு போகணும். அதாவது நம்ம வந்து சொல்றதால என்ன பயன் நினைக்க வேணாம், சொல்றது வந்து மனசுல பதிஞ்சிடும். அதாவது நம்ம அறியாமலே நமக்கு உள்ள போயிடும். அந்த உள்ள போய் நம்மளை ஆட்கொள்ளும் போது நம்ம ஒரு செயல் செய்யும் போது இந்த வள்ளுவம் வந்து மேல வந்து இதை சொல்லும், இதை செய்யும். அதனால வந்து வள்ளுவம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இளைய தலைமுறையில இருந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து வேலை செய்யறவங்க எல்லாம் சில நிறைய இடத்துல வந்து ரொம்ப கடுமையா பேசுவாங்க, கடுமையா இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்தணும். இது எவ்வளவு செலவு பண்றோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நம்ம ஒரு பாதுகாப்புக்காக செய்யற செலவா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு இப்ப கல்விக்காக கூட பண்றோம். இது வந்து ஒரு பகுதி, கல்வியில வந்து ஒரு பகுதியா எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு இதை வந்து ஒதுக்கி எல்லாருக்கும் பரவலா வள்ளுவம் வந்து நியாயமான முறையில போதிக்கப்பட வேண்டும். அதாவது குடும்ப இது சுய உதவி குழுக்கள் இருக்குன்னா அந்த குழுக்களை வந்து ஒன்றிணைத்து அவங்களெல்லாம் 2 நாள் நல்ல ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு திருக்குறளை போதிங்க. அதாவது இறையன்பு வந்து இதுல இருந்தாரு, IAS அவங்க டூரிஸ்ட் இதுல. அப்போ வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநர்லாம் வந்து சிலர் நான் கேட்பேன், என்ன எப்படி இப்படி கனிவா இருக்கீங்கன்னு. சார் நாங்க வந்து இறையன்பு அவங்கள்ட்ட இருக்கோம் சார், அவங்க எங்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க சார். இது மாதிரி நம்ம வந்து எந்த பயனையும் எதிர்பார்க்காம பயிற்சியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனுடைய பயன் வந்து பின்னாடி தெரியும். அதனால திருக்குறள் தான் நமக்கு வந்து ஒரு ஒற்றை மருந்து எல்லாத்துக்குமே. நம்ம வந்து இல்லந்தோறும் வள்ளுவரை வைப்போம், உள்ளந்தோறும் வள்ளுவத்தை தூய்ப்போம். வள்ளுவம் வந்து உள்ள போச்சுன்னா மற்றதெல்லாம் இருக்காது, சண்டை சச்சரவும் இருக்காது. நீங்க வந்து பாதுகாப்புக்கே இது தேவையில்லை, டிஃபென்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய நிதி ஒதுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு என்னைக்கு சொன்னார் நம்ம கணியன் வந்து, அதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து அதை அமுல்படுத்தலாம், செலவே இல்லாம பண்ணலாம். நம்ம அதை செய்ய மாட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லணும்னு பார்த்தேன் கடைசியா. அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணித்து சொன்னான் கணிய நன்றே, வானின்று பொழியும் வான்மழையாய் காரிருளை களையும் கதிரவனின் செங்கதிராய் வேண்டுதல் வேண்டாமையின்றி வேறுபாடு ஏதுமின்றி மானுடம் மாண்புறவே மண்ணினம் தழைத்திடவே மொழிக்கான இலக்கணத்தை மொழிந்திட்டான் முப்பாட்டன் நம்ம தொல்காப்பியர், வழிக்கான இலக்கணத்தை வழங்கிட்டான் வள்ளுவ பேராசான், வாழ்வின் அறநெறியை வகுத்திட்டான் முப்பாலாய் அறத்துப்பால் என்பது அடித்தளம் அதன் மீது இரு தூணாய் அருளிட்டான் இருபாலாம் பொருளையும் இன்பத்தையும் அழுத்திட்டான் திருக்குறளாய் 1330 அமைத்திட்டான் 133 அதிகாரங்கள் அருமருந்தாய் எழுசீர் கொண்ட ஈரடியாய் எழுதிட்டான் 10 இல்லந்தோறும் வள்ளுவரை வைத்து உள்ளந்தோறும் வள்ளுவரை தூய்த்து வளமான வாழ்வை பெற்று புதியதோர் உலகு செய்யணும். இதுதான் நம்முடைய இலக்கு. வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசடர இந்த வலை தமிழ் இவங்க எல்லாமே இதை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்காங்க. வலைத்தமிழ்லாம் வந்து நிறைய சிறப்பான செயல்கள், முற்றோதல் எல்லாத்துலயுமே இந்த 3 பேருமே கலந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு விதையை விதைச்சு சின்ன செடியா இருக்கலாம், இது நாளைக்கு வந்து பெரிய ஆலமரமா தடைத்து நாட்டுல வந்து இது ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ணும். அதாவது இந்த எண்ணத்தோட நம்ம இறங்குவோம், நிச்சயமா சிறப்பா செயல்படலாம். நன்றி வாய்ப்புக்கு. இதை விட நல்ல சிறப்பான ஒரு தளம் கொடுக்க முடியாது. அது கொடுத்த எங்க தலைவர் சிஆவுக்கு வந்து ரொம்ப பெரும் நன்றியை தெரிவிச்சு செய் நன்றி என்றே மறவேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. தலைப்பு குறள் வானம் என்று இருந்தாலும் அந்த கடலின் ஆழம் வரை சென்று அந்த புத்தகத்திலே நூலிலே இருந்த கருத்துக்களை எல்லாம் வெளிக்கொணர்ந்து அதிலிருந்து மூழ்கி முத்தெடுத்து எங்களுக்கு எல்லாம் சொன்னீர்கள். கடவுள் என்ற சொல்லாடல் எது அறம் சார்ந்த வாழ்க்கை என்று விளக்கம் தந்தது, பொறாமைக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், வாழ்க்கை துணை நலம் மற்றும் மக்கட்பேறு ஆகிய அதிகாரங்களிலே இருக்கக்கூடிய நெருடல்கள், சிறப்பாக ஒன்று மாலை தங்கப்பா அவர்களை பற்றி சொன்னீர்கள், அன்பு குறித்த விளக்கம். அன்கண்டிஷனல் லவ் என்ற வார்த்தையை நீங்க சொல்லல, அநேகமா அதைத்தான் நீங்க மீன் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. என்பும் உரியர் பிறர்க்கு, இது மாதிரி எல்லாம் சொன்னீங்க. நடுநிலைமை மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது அவை அரங்கு கலந்துரையாடலுக்காக திறந்து விடப்படுகிறது.
நண்பர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கையை உயர்த்தலாம். பேராசிரியர் ஐயா இனியன் ஐயா லண்டன்ல இருந்து கனடால இருந்து வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இருக்காருங்களா ஐயா? நமது ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து பேராசிரியர் இஸ்மாயில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா, உங்கள் கருத்து வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்க? நீங்க வந்து உங்களுடைய மாணவர்கள் இன்னும் ஒரு சில வாரங்களிலே குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழா தொடர் சொற்பொழிவு ஆற்ற வருகிறார்கள். நீங்கள் இணைந்திருது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. இருக்கீங்களா ஐயா? இருக்கீங்க. வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இந்த நவில் தரும் நூலயம் இந்த நிகழ்வுல பங்கேற்பதற்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஐயா சிறப்பாக இமயவர்மன் ஐயா எங்களுடைய முதலாளியினுடைய சமகால பணி அலுவலராக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதுல நல்ல முன்னெடுப்பு. காப்பா அரவாணன் மாண்புமிகு முன்னாள் துணைவேந்தர் சொல்ற மாதிரி குரானை பின்பற்றுவதற்கு ஒரு வழிமுறையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பைபிளை பின்பற்றுவதற்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறளை வள்ளுவத்தை பின்பற்றுவதற்கு ஒரு குழு இல்லாமைதான் வள்ளுவம் போய் சேராமைக்கு காரணம் போன்ற அவங்களுடைய கருத்துக்கள், வாசுபாவுடைய கருத்துக்கள் எல்லாம் ஐயாவுடைய அந்த உரையாடல்கள்ல வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி இன்பத்துப்பால் வள்ளுவனுடைய காலத்துல குறைவாகும், அதுக்கு பிறகு ரொம்ப குறைவாகும் சொன்னாங்க. கால மாற்றம், அதுக்கு ஒரு சமூக மாற்றம் ஒரு காரணம். ஒரு காலகட்டத்துல அகம் மட்டுமே அகப்பாடல்கள் 1832 பாடல்கள் சங்க இலக்கியத்துல 2381 பாடல்கள்ல இருக்குது. அதுல அகம்பாடல்கள் அதிகமாக இருக்குது. அதை அடுத்து வந்த அந்த அறநிலை காலகட்டத்துல வள்ளுவம் தான் முன்னாடி நிற்கிறது. அதனால நீதி நூல்ல அது வந்து ஒரு எப்படி தொல்காப்பியின் காலத்துல இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அப்படிங்கிற அந்த வரிசை முறை அந்த சமூக மாற்றத்தின் காரணமாக அறம் பொருள் இன்பம் என்று மாறுகிறது. அப்போ மாறும் பொழுது என்ன ஆகுது, அந்த அவங்க இன்பத்தை வந்து கொஞ்சம் சுருக்கி உரைக்கணும் வள்ளுவன். அதற்கு பிறகு அறம் பெரிதாக பேசப்பட்டதுனால அந்த களப்பிரர் காலத்துல அந்த போக போக அது ஒரு அதிகாரமாக மாறுச்சு. 4 அதிகாரம் எல்லாம் 40 அதிகாரத்துல ஒரு அதிகாரம் மாறுச்சு. அப்ப அந்த சமூக மாற்றம் தான் அந்த இன்பத்துப்பாலை கூட நம்ம திருவிக்கா என்ன சொல்றாங்க, வந்து அதுவும் அறம் சார்ந்ததுதான், அறத்தை போதிப்பதுதான் என்ற எல்லா கருத்துக்களையுமே ஐயாவுடைய அந்த ஒரு மணி நேரம், அந்த 45 1 மணி நேர இந்த இதுல வந்து எனக்கு நினைவூட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சி. தொடர்ந்து நான் உங்களோடு பங்கேற்பதில், எங்களுடைய மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்பதுல நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களை சேர்த்துக்கிட்டதுல ஐயாவுக்கு, எங்களுடைய அண்ணன் மூத்தவர் IRS அதிகாரி ஐயா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க இப்ப ஜமால் முகமது கல்லூரிக்கு மிக நன்றியுடையவங்களா இருப்போம். நண்பர் வந்து ஜமால் அவருடைய ஒன்னா ஒர்க் பண்ணவங்க தான். நம்ம சீராவுக்கும் அவங்களுக்கு ஐயாவுக்கும் தெரியும். நீங்க இதுல வந்து இணைந்து இன்னைக்கு வந்து இந்த கருத்துரையை வழங்கினது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி. ரொம்ப பெருமை. நேரா பாக்குற மாதிரி இருந்தது, இதுவரையிலும் பார்க்கல. உங்க நல்ல ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் வேணும். உங்களாலதான் அது தர முடியும். நிறைய பணி ஆற்றிட்டு இருக்கீங்க, நற்பணி. தமிழுக்கு வந்து இப்ப குன்றக்குடி அடிகளார் மூலமா நீங்க வந்து மறுபடியும் எங்களுக்கு வந்து இணைந்து செய்ய போறீங்க. அதுக்கு பேரன்பு நன்றி உங்களுக்கு. நன்றி ஐயா. ஐயா சக்கரபாணி இருக்கீங்க, எதுவும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? சக்கரபாணி ஐயா. ஐயா இமயவர்மன் ஐயாவுக்கு நன்றி. தொடக்கத்துல இந்த குறள் வானத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க, எதுக்காக வானம்னு வச்சிருந்தாங்க, அதை இன்னொரு தடவை சொல்ல முடியுங்களா? ஐயா, இது அதாவது குறள் வானம், குறள் வந்து ஈரடிதான். ஆனா இதனுடைய பொருள் வந்து வான அளவு, அதாவது விரிஞ்சுக்கிட்டே போகுது. இது காலம் மாற மாற இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பரிமேலழகர் எழுதுறதே நிறைய எழுதியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு கருத்து. இது வந்து இதுக்கு எல்லையே இல்லை, வானமே இல்லை இந்த பொருளுக்கு. திருக்குறளுக்கு வானமே இல்லை. இல்ல இது ஐயாவே சொல்லியிருக்காங்களா? அதுக்காக ஐயா நிச்சயமா அதுக்காக தான் அந்த பேர் வச்சிருப்பாங்க. நான் அதை கேட்கல, நான் அவங்கள. ஏன்னா இது வந்து வெளிப்படையா தெரியறதால நான் கேட்கல, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதுதான் நானும் யூகிச்சது அதுதான். ஆமா ஆமா ஆமா. நம்ம பேசும் போதும் படிக்கும் போதும் புது புது சிந்தனைகளையும் புது புது எண்ணங்களையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் தான். நான் இதை வந்து ஒரு 3 தடவை படிச்சேன். எனக்கு வந்து அறத்துப்பால் மேல அவ்வளோ ஒரு காதல் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இத ஐயாட்டையும் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து பொருட்பாலுக்கும் காமத்து பாலுக்கும் நீங்க எழுதணும்.
இது வந்து ஒரு பெரிய நல்ல இதா இருக்கும் அப்படின்னு. அவங்க டைம் காலம் இல்லை, அதனாலதான் இதாயிட்டு இருக்குன்னு அவங்களுடைய எண்ணமும் அதுதான். இருந்தாலும் இது ஒருத்தவங்க வீட்லயே நம்ம அறத்துப்பால் வந்து நிச்சயமா நமக்கு வந்து எல்லாமே தேவை. இது வந்து எல்லாமே தேவை, அதுல அறத்துப்பால் வந்து மிக முக்கியமானது. அதான் என் குரல் வானத்துக்கு பொருள். அது மாதிரி வாய்மைக்கும் கொல்லாமைக்கும் சுபவி ஐயா சொன்னது அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா ஆமா, அப்படியேதான் சொல்லி நிறைய விஷயங்கள் அப்படியேதான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஏன்னா அவரே குறுக்கிதான் சொல்லியிருக்காரு. இதுல வந்து நம்ம சொந்தமா இன்னும் சொல்றதுக்கான இது கிடையாது இதுல. இல்லைங்க, சுபவி ஐயா சொன்னதுதான். ஆமா ஆமா, அவங்க புத்தகத்துல இருந்ததால நிறைய விஷயங்கள் அப்படியேதான் இருக்கும். நீங்க ரொம்ப ஊன்றி அதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என்னுடைய கருத்துக்கள்னு எதுவுமே நான் சொல்ல முடியல. இல்ல ஐயா கருத்து தான், சுபதி ஐயா கருத்து சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி சக்கரபாணி ஐயா அவர்களே. திருமதி கௌரி சிவலோகராஜா அம்மா, நீங்க பேசணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம் ஐயா. மேன்மக்கள் இருக்கிற இதுக்குள்ள நான் சும்மா ஒரு இது சொல்றதுக்காக எடுத்துனா, அந்த கொல்லாமை அந்த இது கதை கேட்கல எனக்கு இப்பவும் மனதுக்குள்ள ஒன்று இருந்தது என்ற நாங்க அங்க இருக்கேக்கல ஒரு 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 குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு நான் போய் சொல்ல வேண்டி வந்தது. அதுதான் இப்ப அதற்கு கேட்கல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது. அதுக்குத்தான் நான் எடுத்தினான். மெட்டது ஓகே, அதை விடுங்க. மெட்டது அந்த புறம் கூறாம அதுல வந்து புறம் கூறுறதை விட அதை கேட்கறது தான் அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம கேட்க ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால புறம் கூறுறவங்களோட புறம் கேட்கறத வந்து நமக்கு அதுல மகிழ்ச்சி இருக்கலாம். இன்னொருத்தவங்களை பத்தி இந்த காலத்துல வந்து மூன்றாவது மனிதர்களை பத்தி பேசுறதுதான் நம்ம வந்து ரொம்ப மகிழ்வா அடையிறோம். நம்மளை பத்தி விட்டுட்டு அடுத்தவங்க கதையை கேட்கறதுல. பட் அது தவறு அதுன்றாரு அவருடைய கண்ணோட்டமும் அதுதான். நிறைய நமக்கு வேண்டாத இது நிறைய இருக்கு. இத நம்ம படிச்சோம்னா நிச்சயமா நம்ம ரொம்ப நம்மளே பண்பட்டுடுவோமா. அதான் இப்படி இந்த அமைப்புகள் இப்படி இப்ப ஆரம்பிச்சு இப்படி இருக்கிறது வந்து இன்னும் நல்ல விஷயம். எல்லாரும் நீங்க நல்ல விஷயம் செய்யறீங்க, வாழ்த்துக்கள். நீங்க வந்தது ரொம்ப சிறப்பு ஐயா. எங்களுடைய இணைப்பாளர் இருக்காங்க, சி ராசேந்திரன் ஐஆர்எஸ். அவங்கள உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க. நன்றி நன்றிம்மா, நன்றி, மிக்க நன்றிம்மா. ஐயா கன அஜிதாஸ் பேசணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கதா நினைக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. ஐயா சிஆர் ஐயா நிறைவேறிக்கு வரலாம் ஐயா. அதுக்கு அடுத்ததா நன்றி வரைக்கும் போகலாம். நன்றிங்க. முதல்ல நண்பர் இமயவரம்பன் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா பேசினாரு. அவரு அதுல அந்த தொகுத்து சொன்ன விதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒன்னா கோத்துட்டு போய் சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இத ஆரம்பத்துல செஞ்சவர் பரிமேழகர். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஆரம்பத்துல ஏன் தோற்றுவாய் சொல்லி அதிகார பாயிரம்னு எழுந்து பரிமேழகர் முன்னைய அதிகாரத்துக்கும் பெண்ணை அதிகாரத்துக்கு என்ன தொடர்புன்னு கோத்துட்டே போவார் அவரு. அவருக்கு முன்ன வேற யாரும் ஒருத்தர் செஞ்சிருக்காரு, எனக்கு சரியா நினைவுல இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னா குரல் எழுந்த காலகட்டம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது உரை எழுதின காலகட்டம் ஒன்று இருக்குது, இன்னைக்கு நம்ம வாழும் காலகட்டம் இருக்கு. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்துடைய சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த உரைங்கிறது அதோடைய தாக்கத்தை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. ஏன்னா வள்ளுவரே வந்து எத்தனை எடுத்துக்காட்டுகள் காமிச்சிருக்காரு, தொன்மங்கள் வந்து எடுத்துக்காட்டு காமிச்சிருக்காரு. இப்போ தவ்வை வந்து தப்பா சொல்லிட்டாங்க, தவ்வை வந்து மூத்த தேவி அப்படின்லாம் இன்னைக்கு வந்து நிறைய ஒரு கருத்தியல் வந்து இன்னைக்கு வந்திருக்குது அது. ஆனால் வள்ளுவர் காலத்துல மூத்த தேவி தவ்வைங்கிறது வந்து சோம்பலுக்கும் இது அந்த காலகட்டம் வந்துடுச்சு. அது எங்கேருந்து வெளியிருந்து வந்ததா உள்ள இருந்து வந்தா நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்றாரு வள்ளுவர். இளையவள் வந்து செல்வத்துக்கும் மூத்தவள் வந்து சோம்பலுக்கும் வந்து அதிபதிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அந்த தொன்மத்தை வந்து அவர் பயன்படுத்துறாரு. ஏன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த தொன்மங்களை எடுத்து அப்படியே பயன்படுத்துறாரு. அது சரி தப்புங்கிறது இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுறதுல வந்து அவ்வளோ சரியில்லை. அதான் பேராசிரியர் அதுக்கு உண்டான அலவன்ஸ் அவர் சொல்லிருக்காரு, இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பெண்ணியத்தை பத்தி பேசுறவங்க வந்து முழுசா வள்ளுவத்தை படிக்கல தான் நான் சொல்லுவேன் நான். அது ஏன்னா 11:22 அப்படிங்கிற குரல்ல வந்து உடம்போடு உயிரிடை என்ன மற்ற என்ன மடந்தியோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நட்புன்னு
கணவன் மனைவி உறவு முதல்ல சொன்ன இலக்கியம் எனக்கு தெரிஞ்சு வேற சங்க இலக்கியங்கள்ல இருக்கலாம், எனக்கு தெரியல, எனக்கு ஆழம் எனக்கு தெரியாது. ஆனா கணவன் மனைவி உறவு நட்பு நண்பர்களை போன்ற உறவுன்னு சொன்னது 1122 காமத்துப்பாலில் வள்ளுவர் தான். அப்ப அது நட்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் நட்புல வந்து உயர்வு தாழ்வு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும். அன்னைக்கு வள்ளுவர் காலத்துல இருந்த தொழில் வந்து பொருள் ஈட்ட போகணும் அல்லது கல்விக்கு போகணும்னா வெளியூருக்கு போகணும்னா ஆண் மக்கள் தான் ரொம்ப தூரம் போய் பொருள் ஈட்டிட்டு வருவாங்க. அது ரொம்ப சிரமம் கடந்து கடல் கடந்தெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்ப இந்த மாதிரி 6 வழிச்சாலை 8 வழிச்சாலை அதெல்லாம் கிடையாது. அப்ப வந்து ஆண்மகன் வந்து நீ வீட்டோட இருமா, நீ நான் போயிட்டு வரேன். ஏன்னா அன்னைக்கு இருந்த தொழில் வந்து உழவு, நெசவு, தச்சு வேலை, பொன் வேலை, இந்த மாதிரி ஒரு 7-8 தொழில் தான் இருந்தது. அது 6-7 தொழில் தான் இருந்தது. இந்த தொழிலில் வந்து அந்தந்த அவங்கவுங்க ஈடுபட்டு இருந்தாங்க. எண்ணெய் எடுக்கிறது ஒரு இனம் வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எண்ணெய் ஆட்டி கொடுப்பாங்க, அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது அதனால வந்து பெண்மகளை வந்து நீ இந்த ரோல் நீ பார்த்துங்க, இந்த ரோல் நான் பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அப்படிதான் அந்த பகுப்பு 2 பேத்துக்கும். மற்றபடி 2 பேரும் உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. அது எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இலங்கை ஜெயராஜையே அடிக்கடி சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்ல பத்தி 3 அதிகாரத்திலையும் சொல்லிருக்காரு. இல்லறவியல்ல வந்து இனிமையா சொன்னாதான் வண்டி ஓடும். சொல் வன்மை, அந்த வன்மை எங்க வருதுன்னா பொருட்பாலில் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும். அப்புறம் நலம் புனைந்து உரைத்தல், பொய் சொல்லி அழகா இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொன்னாதான் காமத்து பால், அங்க வந்து அப்பதான் வண்டி ஓடும். அது 3 இடத்துலையும் சொல்ல பத்தி சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு அது இலங்கை ஜெயராஜைய வகுப்புல நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு அருமையான இது. அப்புறம் வந்து இந்த அதிகார தலைப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உள்ளுக்குள்ள அந்த கடவுளுங்கிற பேர் இல்லைன்னு அதை கொஞ்ச நேரம் நீங்க வலியுறுத்துனீங்க. அடுத்த அதிகாரமே பாத்தீங்கன்னா வான் சிறப்பு. வான் சிறப்புங்கிற சொல்லே வந்து உள்ளுக்குள்ள கிடையாது. வான் சிறப்புன்னா மழையை பத்தி பேசுறாரு. ஆனா அந்த வான் சிறப்புங்கிற சொல்லு வந்து அந்த அதிகாரத்துல கிடையாது. அது மட்டும் கிடையாது, நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. உள்ளுக்குள்ள எங்கேயுமே நிலையாமைங்கிற சொல்லி கிடையாது. அதனால வந்து அது இல்லாதாலே, அந்த சொல்லு உள்ள இல்லாதாலேயே வள்ளுவர் அதுக்கு தலைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சரியான வாதமா எனக்கு பட கிடையாது. அது மாதிரி இன்னும் கூர்ந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கலாம். இந்த 2 தான் எனக்கு இப்போதைக்கு அது தோணுது. அது அதனால அதையும் நான் சொல்லிடுறது. மற்றபடி தமிழர்கள் வந்து இயற்கையும் தெய்வத்தையும், இயற்கையே தெய்வமாக, அதே சமயத்தில் தெய்வத்துக்கும் எந்த 5 வாழ்க்கையை பிரிச்சு அன்பின் 5 சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து அந்த 5 பிரிச்சு ஒவ்வொரு நிலமா பிரிச்சு 5 வகை நிலமா பிரிச்சு ஒவ்வொரு வகை நிலத்துக்கும் ஒரு தெய்வத்தை வந்து வணங்கினவங்க தமிழர்கள். அது வந்து தெய்வ வழிபாடு அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. ஏதாவது 2-3 விஷயம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு சிறப்பான உரை, ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு நூல் இது. மாற்று கருத்து என்ன, எந்தெந்த இடத்துல சொல்லிருக்காங்க, என்ன இடத்துல ரொம்ப வகைப்படுத்தி தொகைப்படுத்தி பலதெல்லாம் சொல்லிருக்காரு. ஆசைக்கும் அவாவுக்கும் அவானாவே பேராசிரியர் தான் நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிருக்காரு பேராசிரியர். ஏன்னா ஆம்பிஷன் சொல்றாங்க இல்லையா, ஆம்பிஷன் வேற இருக்குது, கிரீடு வேற இருக்குது. ஆம்பிஷனையும் கிரீடையும் போட்டு நம்ம வந்து ஆங்கிலத்துல சொன்னா நமக்கு புரியுது. இப்ப நமக்கு உயர்வான எண்ணம், உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்துன்னு இப்படியே இருந்துடலாம்ப்பா, இன்னைக்கு சாப்பாடுகள்ல ஒரு வேளை தான் சாப்பிட்றோம், இப்படியே இருந்துடலாம்ப்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இது தவறான புரிதல் வந்து இடம் கிடையாது வள்ளுவத்துல. அது வள்ளுவம் வந்து சரியா புரிஞ்சிட்டோம்னா அது சரியா போயிட்டு இருக்கிறதுல அதுதான் இன்னைக்கு நீங்க ரொம்ப அழுத்தி சொன்னீங்க. அப்புறம் பரிமேகர் சொல்றாரு, மனம் சார்ந்த குற்றங்கள் 3, அழுக்காறு, அவா, வெகிலி. மொழி சார்ந்த குற்றங்கள் 4, அதெல்லாம் பட்டியல் போடுறாரு. பொய், குரலை, கடுஞ்சொல், இன்னொன்னு சொல்லுவாரு பயனில சொல்லாமைன்னு அதிகாரம் வச்சிருப்பாரு. அதனால அது 4 வந்து இது மொழி சார்ந்த குற்றங்கள். அது மாதிரி செயல் சார்ந்த குற்றங்கள் வந்து பஞ்சமா பாதகங்கள்ன்றது பின்னால கூட வச்சிருக்காங்க, பொருட்பால கூட வச்சிருக்காங்க, அங்கதான் வச்சிருக்காங்க. அது அரசனுக்கு சொல்லப்பட்டதுன்னு இங்க இல்லறத்தா இருக்கிறவங்க வந்து விட்டுறக்கூடாது. இதுதான் வள்ளுவத்தை வந்து பகுத்து இந்தந்த பகுதி இன்னாருக்குன்னு சொல்லி படிக்கிறதுல வரக்கூடிய ஆபத்து வந்து என்னன்னா, இது இன்னாருக்கு சொல்லப்பட்டதை விட்டுட்டு விளக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருபோதும் நம்ம இடம் தரக்கூடாது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்வாங்கிக்கிட்டு நமக்காக சொல்லப்பட்டது முழு திருக்குறளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல நம்ம படிச்சாதான் இந்த பஞ்சமா பாதகங்களை வந்து செய்யாம இருப்பாங்க. இல்லைன்னா பின்னால் இருக்கக்கூடிய சூது அதெல்லாம் வந்து ராஜாவுக்கு சொன்னது, நாளாம் போலாம், கல்லுண்ணாமையெல்லாம் ராஜாவுக்கு சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது பஞ்சமா பாதகங்கள் தீவினை பூரா சொல்லிட்டு
அப்புறம் எல்லாத்தையும் அது பேராசிரியர் அழகா சொன்னார். அவரு எல்லாத்தையும் உலகத்துல இருக்க எத்தனை கெட்ட குணத்தையும் லிஸ்ட் போட முடியாது. ஆமா. வரக்கூடிய பேப்பரை எடுத்து லிஸ்ட் போட்டோம்னா ஒரு 10 நாள் லிஸ்ட் போட்டோம்னா அதையே தான் திரும்ப திரும்ப வரும். அது ஒரு 25 வரும்னு நினைக்கிறேன் நான். அதே தான் மீண்டும் மீண்டும் ஓடிட்டே இருக்கும் அது. அதனால அது லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாது. தீவினை எச்சம்னு சொல்லிட்டாங்க. எது நல்லது எது கெட்டதுங்கிறது அப்பா அம்மா சொல்லி தருவாங்க, நல்ல நண்பர்கள் சொல்லி தருவாங்க, பெரியோர்கள் சொல்லி தருவாங்க, சான்றோர்கள் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் மாதிரி இருக்கவங்களை அல்லது ஔவையார் மாதிரி பாட்டியை போய் கன்சல்ட் பண்ணோம்னா அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தருவாங்க. அப்ப நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்லிட்டாரு. அதனால தீவினை அச்சம் அந்த செயல்ல சொன்னாங்க. மனம் மொழி செயல் 3ம் தூய்மை காக்க வேண்டும் அப்படிங்கிறது பரிமேலகன் அவருடைய உரையில அவர் வற்புறுத்திருப்பார். அவர் ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப ஒரு நல்ல நூல், வாசிக்கப்பட வேண்டிய நூல். ரொம்ப நன்றிங்க. இந்த நூலை நீங்க எடுத்து எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கியதுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு நான் ஃபுல்லாவே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நல்லா பண்ணேன்னு எனக்கே நிறைய தெரியும், நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு. இதெல்லாம் எங்களுடைய முயற்சி. இது 2வது தளம். நீங்க தென்காசியில ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அடுத்தது இங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னும் போக போக உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அது வள்ளுவர் குரல் குடும்பத்துக்கு நான் என்னுடைய பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வள்ளுவர் குரல் குடும்பம்ன்றதுல நான் பெரிய பெருமை பண்றேன். இது சார், ஆதி பகவன் வேற நூல்கள்ல, சமய நூல்கள்ல பயன்படுத்தியிருக்காங்களா? ஆதி பகவன் என்ற சொல் வேறு சமய நூல்களில பயன்படுத்தியிருக்காங்களா? சார், அதை பத்தி இதுல ஒரு குறிப்பு இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பகவன் எடுத்தோடனே வடமொழியை வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பாரா அப்படின்ற ஒரு ஐயத்தை எழுப்புறாரு. அப்புறம் பகவன்னா பகவுன்றதுலதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை சொல்லிட்டு விட்டுறாரு. எல்லாமே இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்றேன். நான் இதுல எதுலயும் கான்ட்ரவர்சியா சொல்றதுக்கு இல்லை, இது என்னுடைய கருத்து அப்படிதான் சொல்றாரு. இன்னும் கேட்டா புலால் உண்ணாமையில புலால் மறுத்தல்ல அவர் சமணம் சார்ந்தவர்ன்றது. இப்ப ஐயா டாக்டர் கனகா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கூட சில இதெல்லாம் வினாலாம் எழுப்பினாங்க நடுவுல. அதுல புலால் மறுத்தல் அந்த காலத்துல, வள்ளுவர் காலத்துல புலால மறுத்தது பௌத்தமும் சமணமும் தான். இதுல பௌத்தம் என்ன பண்ணுச்சுன்னா, புத்தரே அந்த இவங்க பிச்சை வாங்கி தானே சாப்பிடுவாங்க. அவங்க போகும்போது அவங்க சொல்றாங்களாம், ஐயா போகும்போது சில இடத்துல புலால் போட்டுறாங்க எங்களுக்கு அப்படின்னா, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்க சாப்பிடுங்கன்னு. பட் சமணம் எந்த காலத்திலயுமே அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. இன்னும் அவங்களுக்கு கூடாதுன்னா கூடாதுதான், ரொம்ப கடுமையா அதை எதிர்த்திருக்காங்க. அதனால வள்ளுவர் சமணம் சார்ந்தவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. நான் அதெல்லாம் டைம் இல்லைன்றதால அந்த நேரத்துல சொல்ல முடியல. அது மாதிரி பயனில சொல்லாமையில ஒண்ணு சொல்லியிருக்காரு, கியாப்பே. அதாவது பயனில சொல்லாமை என்ன கெடுதல்னா, இந்த காலத்துல நம்ம எல்லாமே காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த கால விரயம் தான். இந்த வீரா பேசுறதால இது மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகும். டைம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. பட் ஐயா கியாப்பே, முத்தமிழ் காவலர் கியாப்பே என்ன சொல்லுவாரு, அதை கூட மறுத்திருக்காரு. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லாதீங்க, பொண்ணு போனா வாங்கிக்கலாம். காலம் உயிர் போன்றது, உயிர் போன்றது. அதனால ஒன்ஸ் போச்சுன்னா திருப்பி வராது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப பேராசிரியர் இதுல ரொம்ப ஆணித்தரமா எழுதியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயிற்சி இல்லாதால கூட நான் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தேன் ஒழிய, இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் அந்த இதெல்லாம் கூட நிறைய சொல்லணும். தவம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. துறவு, நீங்க இல்லறத்தை விட வேற ஒண்ணு துறவே கிடையாதுன்றாரு. துறவுலாம் அவங்களாம் எவ்வளவு பொறுப்பா இருக்கணும், கூடா ஒழுக்கம்லாம் எதுக்காக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒழுக்கமா தான் இருக்கணும். ஆனா அந்த துறவுல இருக்கிறவங்க இன்னும் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் துறவிகள் போலியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப சாடி இருக்காரு. அதாவது நம்ம எல்லாமே புலித்தோல் போர்த்திய பசுத்தோல் போர்த்திய புலிதான் பார்த்திருக்கோம். இதுல புலித்தோல் போர்த்திய பசு. என்னன்னா, இவங்க வலிமையா இருக்கிறவங்க ஏமாத்துறதுக்காக பசு தோலை போர்த்திட்டு இருக்காங்களாம். போர்த்திட்டு அங்க காமத்தை போய் சூறையாடுறது நல்லவங்க மாதிரி. இது அவரு சொல்றாரு. இன்னொன்னு இந்த இதுல இருந்து புல் பறந்தற்றே ஒண்ணு இருக்கும். புல் பறந்தற்றே இல்ல, சட்டுன்னு எனக்கு சொல்ல முடியல. குகையில இந்த இதுல வேட்டுவர் என்னது இதுல இருந்துட்டு பறவைய வேட்டையாடுவாங்க. அத மாதிரி இவங்க நல்லவங்க போர்வையில உள்ள மறைஞ்சிக்கிட்டு பெண்களை காமத்துல இது பண்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. வள்ளுவர் அவரை ஒரு பெரிய மாபெரும் அறிஞர். நமக்கு
அவர் வந்து இது மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னு தெரியல. அதை வந்து பேராசிரியர் சுபவி வந்து ரொம்ப சிறப்பாகவே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான்லாம் வந்து இதை உண்மையிலே ரொம்ப இதுக்காகவே நம்ம இந்த குழு நம்ம சிஆருக்கு வந்து ரொம்ப நன்றியுடன் நான் இல்லைன்னா கூட நான் இதை இத்தனை தடவை படிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள போய் ரொம்ப எனக்கு பண்ணுது, வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. கயாதரம்ன்ற ஒரு நிகண்டு வந்து சமண சமயம் சார்ந்தது அல்ல. ஆமா, அதுல வந்து அருகனுக்கு பேரா வந்து ஒரு பேர் வந்து ஆதி பகவன்னே சொல்லியிருக்காரு. ஓஹோ, ஒண்ணு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஜினேந்திரன் சித்தன் பகவன்ற ஒரு பேர் இருக்கு. ஓ, சிந்தாமணியில ஆதி காலத்து அந்தணன் இருக்கு. திருமேற்றி சிந்தாதி, திருக்கலம்பகம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதி பகவன்ற பெயரே பயன்படுத்தியிருக்காங்க. ஓ. ஆமா, ஆனா இவங்கெல்லாம் வந்து இது திருக்குறளுக்கு அப்புறம் தானே வந்ததா இருக்கும் சார் இது. இருக்கட்டுமே. இப்போ அந்த இல்ல, இல்ல. திருக்குறளுடைய குறளை, ஆ, திருக்குறளின் குறளை, ஆ, குறள் ரைட், ரைட். குறளினுடைய குறளை தலைமையில வச்சவங்க சமணம்ன்றதுக்கு சொல்ல வரேன் நான். ஆகவே அதுல பயன்படுத்தி இருக்காங்க, நிறைய இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, ஆமா, கண்டிப்பா. அதாவது அது சொல்ல வரேன். ஓ, நீங்க வந்து சார்பா தான் சொல்றீங்க. ஆமா, அது மாதிரி ஏன்னா அந்த காலத்துல சமயங்கள் தான் தேவையில்லை இருந்தாலும் ஒரு செய்திக்காக சொன்னேன். ஆமாமா, இல்ல இல்ல, சாதிகள் அந்த காலத்துல கிடையாது, சமயம் இருந்தது. இருந்தது. அதாவது வேத கால அந்த இவங்க பீரியட்ல இதுல வந்து ஆதிசங்கரருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்து சமயத்துல வந்து புலால் மருத்துவ வந்து எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு முதல்ல அது கிடையாது. அப்பெல்லாம் வந்து நமக்கு வேள்வியில் தானே எல்லாம் நடக்கும். அது சைவ சாப்பாடு ஆயிடுச்சு. ஆமா, வேள்வியெல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் வந்து பௌத்தமும் சமணமும் தான் அந்த காலத்துல எதிர்த்தாங்க. வள்ளுவர் வந்து சமணரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன சார், நமக்கு அரிய கருத்துக்களை கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு மாபெரும் அறிஞர். எப்படின்னா அதுதான் வேணும். கரெக்ட். அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்றதா, இதை எப்படி சொல்றது, அவரை ஒரு சமய இவருன்றதா, எப்படி சொன்னாலுமே அவர் வந்து உள்ள வந்துருவார் சார். அவர் பொதுவர். ஆமா, இத மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு கிடைச்சி நம்ம எல்லாம் இன்னும் சீரழிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அதை மறந்ததாலதான் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல பின்தங்கிரும். மற்றவங்களோட நல்லா இருக்குது வேற விஷயம். ஆனா நம்ம மாரல் விஷயங்கள்ல வந்து நம்ம இன்னும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் வந்து அப்படி இருந்தா இப்படி ஆயிட்டமேன்றவன் நம்ம இப்படி வர்றதுக்கான காரணம் வந்து நம்ம திருக்குறளை வந்து ஒழுங்கா படிக்காதால் தான் சார். அது வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து முறையா கொண்டு போய் சேர்க்காதால் தான். அட்லீஸ்ட் இப்ப சேர்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல யாரு மன்னர்களா வந்து திருக்குறளை வந்து எடுத்துட்டு போய் இது பண்ணாங்க? மக்கள் தான். இது மக்களுடைய நூல். இது அதனாலேதான் அது வந்து தானாவே இது பண்ணிட்டு இருக்கு. இப்ப சிஆர்லாம் வந்து இதுல இருந்து வந்தாங்க, கஸ்டம்ஸ்ல இருந்து. அவருக்கு என்ன இது இருக்கு, ஜாலியா அவங்க வந்து பென்ஷனை வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாமே. இத மாதிரி இருக்கிறவங்க எடுத்து இதை செய்யறதால தான் வந்து இன்னைக்கு வள்ளுவம் வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது. இந்த அளவுக்கு அது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போகணுன்றதான் நம்முடைய கருத்து. நம்ம இலக்கு வந்து எல்லார்ட்டையும் போகணும். தமிழ்தொறும் நூல் நயம் அமைப்பின் நிகழ்வு 79 கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே குறள் வாழும் அறத்துப்பால் பற்றிய நூலை எழுதிய திரு பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களின் நூலை பற்றிய நயவரை அளித்த திரு கோ இமயவரமன் ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக தன்னுடைய கருத்துக்களை சுபவி கூறிய குறள் வானத்தில் கூறிய பல கருத்துக்களையும் குறளையும் ஒப்பிட்டு பல வகையிலே அதை சிறப்புற சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த 3 குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பல கருத்துக்களை, அதாவது தெரியாத பல கருத்துக்களை நமக்கு சொன்னார்கள். அதில் ஆதி பகவனை என்பது கதிரவனை சொல்கிறார் என்று அவர் சொன்னார்கள். கதிரவன் என்பது எல்லாம் இயற்கை, இறை எல்லாமே கதிரவன் வந்து நம்ம வந்து இயற்கையாக கும்பிடுறோம். அதனால அதுவும் ஒரு இறைக்கு ஒப்பானதுதான். அடுத்தது அன்பு அருள் பற்றிய வித்தியாசங்களை அவர் சொன்னார்கள். அடுத்து நடுநிலைமை போன்ற பொது பார்வை, அதை பற்றிய பல கருத்துக்களை சொன்னது மிகவும் அதாவது மகிழத்தனது, மிகவும் சிறப்புற இருந்தது. அடுத்தது புறங்கூறாமை, கொல்லாமை போன்ற பல அதிகாரங்களை அவர் அழகாக சுட்டிக்காட்டி சுபவியின் கருத்துக்கள் வந்து மிக அருமையாக அதை எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு இந்த 3 அமைப்பின் சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கலந்து கொண்டு நயவுரையை பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட திரு பேராசிரியர் இஸ்மாயில் அவர்களுக்கும், திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், திருமதி கௌரி அவர்களுக்கும், திரு இனியன் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக திரு சிஆர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல ஒரு தளத்தை அமைத்து கொடுத்து இப்போது வந்து பரிமளர்கள் நாம் மறந்து விட்டோம். ஆனால் பாமரருக்கும் பரிமளர்கள் என்பதை எங்களால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த நூலை அவளை எளிமைப்படுத்தி எழுதி எல்லாரும் படிக்கும் வகையாக, உண்மையிலே ஐயா அது வந்து
நீங்க உங்களுக்கு அதனுடைய பெருமையை நீங்க எழுதியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு அது படிக்கும்போது, அது நாங்க உணர்ந்து படிக்கும்போது எங்களுக்கு தெரியுது. பரிமேல உரையை வந்து எங்களால படிச்சு நாங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் நீங்கள் அதை எளிமையாக எங்களுக்கெல்லாம் கொடுத்து பாமரரும் படிக்கும் அளவுக்கு அந்த நூலை வந்து நீங்க வடிவமைச்சு கொடுத்தது வந்து உங்களது பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த நயவுரை வரவேற்புரை அளித்த திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், நயவுரையாளரை பற்றியும் நயவுரை ஆசிரியர் அந்த நூலின் ஆசிரியரை பற்றியும் சொன்ன திரு CR ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பு வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குழுமம், கற்க கசன் 3 அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவு செய்கின்ற திரு சுரேஷ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ் என்று கூறி இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.